ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா கரும்பு பூச்ச மொக்க படத்துக்கெல்லாம் வந்துட்டு காலைல பேன் ஆக மாட்டுது. புரியுதா? வீர தீர சூரனா தான் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூலாம் தான் ஏதாவது இன்சைட் ரிப்போர்ட்லாம் வருது. இதுக்கே தான் காலங்காத்தால கேஸை போட்டு எப்படி பஸ் இது பண்ணிட்டானுங்க. கங்குவாக்கெல்லாம் 9 மணிக்கு போறேன், சிறுத்தை சிவ மாதிரி 4 பேர் உட்காந்துக்கிறானுங்க. சரி நடுவில் 5வது பேரா உட்காந்துட்டு அதை பார்த்துட்டு வரேன். இங்கெல்லாம் பார்த்தா தான் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு, ஆனா கேன்சல் ஆயிடும் போல. எல்லாம் நேரம். அதுவும் இல்ல விட்டலா இந்தியன் 2க்கு ஹரிஷ் ப்ரோவோட ஒரே கூத்து சிச்சுதான். அந்த ஆளு என்ன போட்டு கலாய்க்குது. ஏன்னா சங்கர் ஃபேன் நானு, அவன் சங்கர்லாம் ரொம்ப டிஃபெண்ட் பண்ணுவேன். ஆனா இல்ல இது எப்படி தருமா இந்த திருப்பாச்சி பத்தலருமே நான் என்னத்த கண்டன்ற மாதிரி தான் இந்த படம். அதாவது படம் இல்ல சுமாரா இருக்கும்னு எனக்கு தெரியும். இல்ல புரியுது, ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது இந்தியன் 2 படம் சுமார்னு. ஆனா காட்டுடா இது, காட்டுலயே அது கேவலமான காட்டு. காட்டு போயிட்டான். அவன் எனக்கு இதுதான் புரியல. இந்தியன் 1 எடுத்துப்பான்டாவன். அப்போ அவ்வளவு மேக்கப் எல்லாம் அவ்வளவு செத்து எடுத்து பண்ணானுங்க. ஆனா இந்தியன் 2ல பாரு மேக்கப்பே பார்த்தோன்னே அப்பா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஜெய்மி பராசக்தி ஓகே எல்லாம் சொன்னீங்க. டிஎம்கே ஸ்டோரி யார் சிவகார்த்திகேயன், யாரு ஸ்ரீலீலா? அதுதான் மான்சு, அதுதான் நான் கேக்குறேன். அது உண்மையிலே டிஎம்கே மட்டும் சம்பந்தப்பட்ட ஸ்டோரியா? இந்தியன் அவனுக்கு மட்டும் எதிர்த்தானுங்களா? இதுக்கு அப்படியே வச்சாலும் சிவகார்த்திகேயன் யாரு? முக ஸ்டாலினா? ஸ்ரீலீலா யாரு? இல்ல எனக்கு இவனுங்க யார கோட் பண்ணி இந்த படத்தை எடுப்பாருங்க. சொல்லு நாயம் வேணாமா? ஆதரவாளர் ஸ்டாலினா? அப்ப ஜெயம் ரவி யாரு? யாருக்கோ யாரு தெரியும். என்னடா எனக்கு புரியல. பாப்போம். சரி படம் எடு வேணாம் சொல்ல, எல்லாம் பொண்ணு தப்பே கிடையாது. கண்டென்ட் வைஸ் நல்லா இருந்தா யாரா இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஆமா ப்ரோ கரெக்ட். அதுதான் படம் கண்டென்ட் வைஸ் நல்லா இருந்தா அப்ரிஷியேட் பண்ண போறாங்க. ஸ்டோரி நல்லா இருந்தா எல்லாரும் வந்து பார்க்க போறாங்க. படம் நல்லா தூக்கி அடைச்சிருவாங்க. ஏன்னா படம் ஒன்னும் சரியில்லைங்க அப்படின்னு. இல்லனா படத்துல வந்து தமிழ்நாட்டுக்கு நான் தான் அப்பான்னா கேக்குதா? ஒரு நிமிஷம் இல்ல மான்ஸ்டர் எஸ்கே ஏதாவது கலாச்சியா? இல்ல கலாச்சடா கலாச்சி இல்ல ரீகனெக்ட் பண்ணிட்டு வரத போல ஏதாவது பண்ணி வச்சிடறானுங்க. அதான் ஒண்ணு சுத்தி திரும்பவும் சொல்றேன். இல்ல என்னைக்குமே இந்த ஆமா மென்டல எது ஆசைப்படுதோ அததான் நம்ம பண்ணக்கூடாது. புரியுதா? இப்போ இல்ல படம் அது இல்ல ஒண்ணு சொல்லிட்டா பராசக்தி எல்லாம் அது வர்றதுன்னு தெரியல, யாருக்கும் தெரியல, அவனுங்களுக்கும் அது பெரிய மேட்டர் இல்லை. ஏன்னா ஒன் ஆஃப் தன்ற மாதிரி தான் எனக்கு ஹீரோ ஆகுது. புரியுதா? அங்க ஜெயம் ரவி அது இது மாதிரி ஒன் ஆஃப் தன்ற மாதிரி தான். அதுதான் நிறைய படங்குது எஸ்கேக்கு. அதான் நிறைய படங்கு தான் ஓடுறதெல்லாம் ஓடதான் செய்யும். மேட்ரு என்னன்னா இப்ப டிஎம்கே டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து எல்லாமே வந்துட்டு தான் அகேன்ஸ்ட் பண்ணணும். ஒன்னும் இல்ல மானங்கிட்ட பசங்க ஓப்பனிங் ஷோ வந்துட்டு ஸ்கிரீன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண பார்ப்பானுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ட்ராக்கர்ஸ், ஒரு 4-5 அஜித் ஃபேன்ஸ் தற்கொலையை வச்சு பாருங்க ஜனநாயகனோட ரேட்டிங்க பாருங்க, பராசக்தி ரேட்டிங்க பாருங்கன்ற மாதிரி பேசுவானுங்க. வேற ஒரு மைத்துகள் ஆகில அவனுங்க. ஆனா இதுல ஒரு ரியாலிட்டி என்னன்னா, எப்படி பார்த்தாலும் வந்துட்டு அந்த படத்தை நம்ம உண்மையிலே சொல்லிட்டேன், நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றதுதான் மேட்ரு. உண்மையிலே சொல்றேன், எந்த நாய் எவன் இது கத்தனாலும் சரி நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம். அது படமா நம்ம ஒன்னு சொல்றேன், அந்த படத்தை பத்தி எவன் பசங்களும் ஊப்பியை தூக்கி போட்டு மாரி. ஏன் என்ன கேட்டா ஓப்பனாவே சொல்றேன், உதயநிதி எல்லாரும் தூக்கி போட்டு மாரிங்க. எஸ்கே விட்டுரு. ஏன்னு கேட்டா இல்ல இப்ப எஸ்கே பிடிக்கல. இப்ப நான் எஸ்கே மியூச்சுவல் என்ன சொன்னேன், ஏதோ ஒரு மயிரும் கிடையாது. ஏன்னா எஸ்கே திட்டுறதா இருந்தா கூட வேற ஏதாவது படம் வரும்போது திட்டிக்க. புரியுதா? ஏன் முருகதாஸ் படம் வரும், முருகதாஸ் ஏற்கனவே சிக்கன் தெருலே வந்துட்டு சல்மான் சல்லுபாய் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு இல்ல அதான் சொல்றேன். இப்போ இல்ல எஸ்கே புடியலனா நீ சத்தியமா நீ எங்கன்னா தூக்கி போட்டு மாரி அவனும் கேட்க போறது இல்ல, அது யாரும் இது பண்ண போறது இல்ல. ஆனா அதான் தனிப்பட்ட இதுல அடியும் விஜய் ஃபேன்னு போயிட்டு தேவையில்லாம இது பண்ணி அடியாது. ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியுமா, எந்த ரேஞ்சில் இருக்கீங்க தெரியும். சத்தியமா சொல்றேன், எந்த ரேஞ்சில் இருக்கீங்க தெரியுமாடா. அவன் இல்ல அலெக்ஸ் ஒரு நிமிஷம் சொல்ற பாயிண்ட கேள்றா. எனக்கு அந்த ஐடியாலஜி மேல தான்டா குழப்பம். அந்த கதை எடுக்கிறாங்க பாத்தியா, அந்த கதையில தான்டா யாருன்னு கேக்குறோம். அது தெரியுது. அந்த ஐடியாலஜி எடுக்க சொன்னது யாரு? அவனை தூக்கி போட்ட மாதிரி. அதான் சொல்றேன், எப்படி பார்த்தாலும் இதானே. நான் இப்போ எஸ்கே வரும். நாங்க எஸ்கே பத்தி என்ன பேசணும்னு இப்ப நீ கேளு, அதான் உனக்கு தெரியும். ரீகனெக்ட் ஆகலன்னு
எஸ்கே யாரு, உதயநிதி ஸ்டாலினா இல்ல எம்கே ஸ்டாலினா படத்துல? ஓ ஓ இந்தி அப்படி. போராட்டத்துல இல்ல இல்ல இது எப்படி கலைஞரா? தெரியுமா இது? இல்ல 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 இதே இது இதே தப்பு யார் தரமா பண்ணா? விடுதலை 2ல வந்துட்டு விஜய் சேதுபதி வந்தான். நாங்க தண்டவாளத்துல தலைய விட்டோம், விட வேண்டியதானே. அவனுக்கு ஏதோ கலைஞர் புரியுதா, கலைஞர் மாதிரி கலைஞர் ரெஃபரன்ஸ் தான் இதெல்லாம் வச்சு அதான். ஆனா இதுல ஹைலைட் இப்ப சொல்லு, நாங்க வந்து இல்ல சிவகார்த்திகேயனை இல்ல அதான் கலாய்ச்சோமா இல்ல இல்ல நானு? இல்ல எஸ்கே கலாய்க்கல. ஏன் கலாய்க்க வேணான்றனா ஆமா தான் எதிர்பார்க்குது. ஆமா எது எதிர்பார்க்குதோ நான் அதுலதான் முதல்ல சங்கம் எரிப்பேன், புரியுதா? எனக்கு எனக்கு அவனுங்களை டிசப்பாயிண்ட் பண்ணி பாக்குறதுல ரொம்ப பிடிக்கும். அதனால இப்போ அது இன்னொன்னு இதுல மேட்டர் என்னன்னா, ஜிபியூன்னு ஒரு காவியம் வருது. அந்த காவியத்தை மறந்துட்டு நம்மளது கத்திருந்தானுங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். அதான் அந்த காவியம் வரும்போது தெரியும். இன்னொன்னு மான்ஸ்டர் ஒன்று நோட் பண்ணுங்க. இந்த படம் வந்துட்டு பொலிட்டிக்கலா தான் இது பின்னாடி பேக்ரவுண்ட்ல இது பண்றாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதான் இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. எஸ்கேவே அவன் அக்கௌண்ட்ல இன்னும் ட்வீட் போடல. அப்படியே இது போட்டு கன்ஃபார்ம் ஆனாலும் கிளாஷ் சுமூகமா வரப்போகுது. ஆனா இதுல ஒரு சோகம் என்னன்னா, ஹையஸ்ட் கட் அவுட் வைக்க போறதா ஒருத்தன் பேசிக்கிறான். லாஸ்டா அததான்டா சொல்லணும்னு நினைச்சேன். வாயில இல்ல ஒரு நிமிஷம் தான். இல்ல என்ன இல்ல இல்ல பண்ணுன்னு கேளு. மாஸ்டர் லாஸ்டா ஹையஸ்ட் கட் அவுட் வச்சது கேம் சேஞ்சர். அதான் யோசிச்சு பார்த்து. அதுக்கும் மேலயா? இல்ல இல்ல இதுல இதுல கோலிவுட்ல ஹையஸ்ட் கட் அவுட் எது தெரியுமா? யாருக்கு தெரிஞ்ச சொல்றேன். கோலிவுட்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம இல்ல 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 விஜய் இல்ல கோலிவுட்ல தமிழ் சினிமால வச்ச கட் அவுட்ல ஹையஸ்ட் கட் அவுட் இது. ஆனா விஜய் படம் இல்ல. லாஸ்ட் போன வருஷம் வந்த படமா? இல்ல இல்ல இந்தியன் 2 இல்ல இல்ல இந்தியன் 2க்குமான பேனர் வைக்கிறதே பெரிய விஷயம். எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்ட வந்து கட் அவுட்ன்றான் பெரிய படத்துக்கு போஸ்டர் அடிக்கிறதே பெரிய இல்ல விஷயம். பேனர் வரைக்கும் பேனர் சர்ச் பண்ணி பாரு. என்ன தெரியுமா? என்ஜிக்கு சொன்னா சிரிப்பு. சத்தியமா அந்த டைம்ல இல்ல இல்ல அந்த டைம்ல எவனுமே கட் அவுட் ஃபேன் ஃபைட்டே போடல. ஏன்னா இந்த மாதிரி அசிங்கம் போச்சவன் போய் வச்சுட்டான், புரியுதா? முன்னெல்லாம் அது வரைக்கும் ஃபைட் போச்சு. இந்த விஜய் கட் அவுட் பெருசா, அஜித் பெருசா, ரஜினி பெருசான்னு போவோம். திடீர்னு சூர்யா குறுக்கால வந்து 225 அடி கட் அவுட்டோ 200 அடி கட் அவுட் பாத்துட்டு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, கட் அவுட் இல்ல, கட் அவுட் 200 அடி, படம் 200 மட்டும் இல்ல 100 கூட பண்ணல, 80 கோடி, புரியுதா? சரின்னு எல்லாம் விட்டு போயிட்டானுங்க. அதான் இதே. என்னடா சொல்ற? ஆமா சார், அதனாலதான் சொல்றேன் கட் அவுட்ன்றது ஒரு பீட மாதிரி அது ஆக்கி விட்டானுங்க. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் கட் அவுட் என்ஜிக்கு. அப்புறம் இந்த தெலுங்குல பார்த்தா கேம் சேஞ்சர், ரெண்டுமே பீடை ஆயிடுச்சு. மூணாவது பீடை ஒருத்தன் வர பின்னாடி அதான் குட் பேட் அக்லின்னு வரட்டும். எனக்கு என்ன தெரியுமாடா ஃபன்னு அலெக்சி, அததான் சொல்லணும்னு இருந்தேன். எனக்கு என்ன ஃபன்னுனா, அந்த ஆள் வந்து ஒரு வாரமா போட்டு ஆன்லைன்ல பூஜை இன்னைக்கு வந்துருங்க எல்லாரும் வெல்கம் ஊன்னா. இன்னைக்கு பூஜை எப்ப பார்த்தா சுத்தி ஒரு 20 பேர் கூட இல்லடா. இது அந்த 20 பேர்ல 10 பேர் ரோட்ல போறவன புடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கு. தம்பி வாங்கப்பா ஸ்வீட் தராங்க வாங்கப்பா உள்ள கூப்பிட்ட மாதிரி 10 பேர் நிக்க வச்சு போட்டோ போட்டு பூஜையை போட்டு என்னடா ஃபன் பண்ணு இருக்கீங்க. சரி, எனக்கு என்னன்னா கட் அவுட் வைக்கிறதெல்லாம் தப்பு இல்ல. இதெல்லாம் உங்க முதல்ல அவருக்கே பிடிக்காது. பட்டவானா சொன்னதே உங்க ஆள் தானடா. வானான்னு அவருக்கு பிடிக்காதுல்ல, அப்ப இவங்களுக்கு அதான் பிடிக்கும். என்ன லாஜிக் தெரியாம இருக்கப்போ ஏன் இது என்னையா கூத்தா இருக்கு? வைக்க வேணான்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு வைக்கிறானா? நீ யார ஏமாத்துற? சரி விடு விடு, ஏதோ எதுக்கு போட்ட அவனை அடிச்சுன்னு வர எதுவுமே இல்ல இல்ல. இப்ப நான் கட் அவுட்லாம் இனிமே யாருமே இது பண்ண கூட, புரியுதா? அவனுக்கு கட் அவுட் கிட்ட நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஏன் அவன் ஹீரோ, அவன் இதுதானே, அவெல்லாம் பண்ணிட்டோம், புரியுதா? ஆனா ஆதிக் மேல நான் இருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு ஏகே மேல நம்பிக்கை இருக்குது. அதுல ஆதிக் மேல இப்பெல்லாம் நம்பிக்கை வந்துருச்சு. முன்னெல்லாம் ஏகே மேல தான் நம்பிக்கை. இப்ப எப்பேற்பட்ட டேரக்டர் இருந்தாலும் சரி. இப்ப வினோத் தீரன்னு வானுங்க, தீரனத்தை கூட்டு போய் என்ன பண்ணான்னு தெரியும். மகிழ் திருமணி தடம்னு வானுங்க, கூட்டு போய் என்ன பண்ணான்னு தெரியும். அதான் அடுத்து இதுல ஹைலைட் என்னன்னா, நல்ல படம் எடுத்தவனே கூட்டு போய் நாசம் பண்ணிட்டானா. மார்க் ஆண்டனி, திரிஷாலா நயன்தாரா, அதுக்கப்புறம் படம் இருந்தது அச்சம் என்பது இல்லையா, அன்பானவன் அசராதவன் அடங்காதவன், ட்ரிபிள். அது ரொம்ப நல்ல படம். அவனுக்கு அஜித்துக்கு வைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆத்விக்கு வைப்போம். நாங்க அனகொண்டா மாதிரி கன்னு இதுல இருந்ததோ, இதுல ஆமை மாதிரி ஒரு கன்னு வச்சிருப்போம் நாங்க. வேற எதுவும் வைக்காம இருந்தா சரிதான். வீட்டுல இருந்து 2 கன்னு வரும், 2 ஃபயரிங் வரும், சுட்டு தள்ள எல்லாரையுமே கிளைமேக்ஸ்ல.
எல்லாம் ஆனா சைலண்ட் ஆயிட்டானுங்க பாத்தியா? ஜிபி அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு, அடங்கிடுச்சு. அதான்டா எனக்கே பாவமா இருக்கு. என்னடா ட்ரை பண்ணலானுங்கடா. மொத்தமா விட்டு ஆனா ஹானஸ்டா சொல்லு அலெக்ஸ், இந்த 27ன்றது விடிஎஸ்க்கு பேடான செலக்ஷன் டேட் தானே. புரியல. இந்த வீரதீர சூழ் இருக்குல்ல ரிலீஸ் டேட், ஒஸ்டான ஒரு செலக்ஷன் டேட் தானே ரிலீஸ்க்கு. இல்ல பரவாயில்ல, பரவாயில்லையா? நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னுடா, ஏன்னா நீ புக் பண்ணிட்ட. நீ நல்லா இருக்குன்னு சொல்லுவ, சூப்பர் சாரு. இல்ல இந்த டைம்ல புக் பண்றது எனக்கே விளையா. ஒரு சில பேரே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, டேய் இதான் என்ன ஒரு மந்த் எண்டு மாதிரி இது, புரியுதா? இப்ப ஏப்ரல் எண்டுனா அது வேற, ஏன்னா அதுல நிறைய படம் வந்திருக்கும். ஏன் பாகுபலி வந்திருக்கும், அப்புறம் இந்த பொன்னியின் செல்வன் தான் நிறைய படம் ஏப்ரல் எண்டுலாம் வரும். இது மார்ச் எண்டுன்றது எப்படின்னா சும்மா ஏதோ 10 நாள் நம்பிதான், உண்மையில அந்த 10-15 நாள் நம்பிதான், அந்த 10-15 நாள் நம்பிதான் வர்றது. பாப்போம். எனக்கு விக்ரமோட மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி இவனுங்க இது குடுக்குறானுன்னு நினைக்கிறேன்டா, டேட்ஸ் குடுக்குறானுன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்லாம் இல்ல, ஆல்ரெடி நிறைய இடத்துல போஸ்ட் பண்ணிடுச்சு. இதுதான் ஓடுறது ஓட்டன்றது. அதான் சொல்றேன். ஏன்னா நான் பார்த்த வரையும் சொல்றேன். விக்ரம் வந்து புஷ் பண்ண நினைச்சு நல்ல டேட் கொடுத்து பண்ண வைக்கலாம். ஆனா இவனுக்கு அப்படிலாம் கிடையாது. விக்ரமோட எஃபிஷியன்சிக்கு இன்னும் அதை இன்னும் எப்படி டவுன் பண்ணணும்னு பார்த்துதான் பண்றானுங்க. இதெல்லாம் நடக்குது. ஒண்ணு அவனை வந்து நான் சொல்றேன், இத்தனை கெரியர்லயே இவ்வளவு ஒரு நல்ல ஆக்ட் பண்ணி ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியா படம் சக்சஸ் ஆதோ இல்லையோ, அந்த படத்துக்கான எஃபர்ட்டை போட்டு நடிக்கிற ஒரு ஆக்டர், ஒன் ஆஃப் த ஆக்டர். அந்த ஆக்டரை ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒரு டேட்டை கொடுத்து ஒரு காம்படிட்டிவா இருக்கிற மாதிரி கொடுத்து பண்ணி ப்ரொமோட் பண்ணோம். எனக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டானுங்க. சம்மந்தம் மேல ஒரு டேட்டை கொடுத்து ரன்னை விட்டு அது அடி வாங்கி. நாளைக்கு படம் வந்தா இல்லையாடா? அதாவது நாங்க சோலி உருட்டி போட்டு பாத்துனுக்குறோம், அதுல என்ன வருதுன்னு தெரியல. இதுல அதான் இல்ல மான்ஸ்டர் வந்துட்டியா இல்ல, மான்ஸ்டர் இந்த சிவாஜி படத்துல ஒருத்த கருணாக்கு இருப்பான் பாத்தியா சாமியாரு, அந்த மாதிரி உட்காந்து நாக்கு நீட்டு நிக்கிறாரு. அதான் நாங்கெல்லாம் பாத்துனுக்குறோம். கோர்ட்ல கேஸ் போயினுதுரா, காலங்காத்தால வந்துட்டு ரிசல்ட் வரும். அதனால ஓப்பனிங் ஷோ வந்துட்டு ஓப்பனிங் ஷோ பாதிக்குது. ஸ்ரீதர் ட்வீட் போட்டுருந்தான் பாத்தியா? தெரியும் ஸ்ரீதர் அவங்களோட மேட்டர் இல்ல, ஆனா ஓப்பனிங் ஷோ பாதிக்கும். 9 மணி ஷோ. நான் டிக்கெட் எடுத்தது 9 மணி தான். ரீஃபண்ட் ஆக போதான் தெரியாத? ரீஃபண்ட் ஆக போகுது. எது கேஸ்? என்ன ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல, படத்துல நடிச்சு வேணா ஏதாவது கேட்டுற போறேன், ஏதாவது நானும் ஃப்ளோர போய் ஏதாவது கேட்டுருவேன்டா. பணம் பிரச்சனை தான் இருக்கு ஏதாவது. இப்போ அலெக்ஸோட மைண்ட் வைஸ் நான்லாம் டிக்கெட் எடுத்ததே பெரிய விஷயம் இல்ல எப்ப இல்ல நம்ம இல்ல எப்பனா தான் நம்மளே டிக்கெட் எடுப்போம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஏதாவது தியேட்டருக்கு தான் தியேட்டர்ல பாக்கணும் அப்படின்னு இத பாக்கணும்னு நினைச்சாதான் வெயிட் பண்ணியதான் இது. சரி இருக்கட்டும். ஆனா இல்ல ஃப்ரெண்டு அதான் பேசி வச்சிருந்தோம், ஒரு 11 மணி ஷோ கூட எடுத்துக்கலாம், ஒரு மேட்டர்ல. போர் அடிச்சா மால்லே சுத்தி பாத்துக்கலாம். ஆனா இல்ல முன்னாடியே சொல்லிட்டானுங்களே, நல்ல வேலை. நாளைக்கு காலங்காத்தால 9 மணிக்கு போயிட்டு ஷோ கேன்சல்னா அப்பயே செருப்பு கழட்டி அடிக்கும் போல தோணும், அசிசமா என்ன போல தோணும். அதான் பரவாயில்ல, முன்னாடியே சொல்லிட்டானுங்க. அது காலைல தெரிஞ்சு ஏதாவது ரீஃபண்ட் ஆயிடுச்சுன்னா டிக்கெட் ஏதாவது 11 மணி ஷோ போட்டுருந்தா 11 இல்ல 12 பிரச்சனை இல்ல, ஆயிடும் போல. எம்புரான்லாம் தெரியல, ஏன் பாப்பான்? யாரா பாக்குறீங்களா? தமிழ்நாட்டுல போர் புக்கிங்டா. தமிழ்நாட்டுல இது முதல்ல லூசிஃபரே முக்காசி பேர் பாக்கலன்றான், டிவில போட்டானுங்க அப்பயும் பாக்கலன்றான். நான் போறேன் நாளைக்கு. எம்புரான இல்ல எம்புரான விஜய் நான் வந்து பார்க்க கூடாதுன்னு எதுக்கு இல்ல ஏன் தெரியுமா பார்க்க கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். இந்த பிருத்திவிராஜ் எப்பயுமே ஒரு புளுத்தி மாதிரி பேசுவான், பாத்திருக்கேன் இன்டர்வியூல. புளுத்தி நான் தான் வளர்த்தின்னு பேசுற மாதிரி பேசுவான். அதெல்லாம் நம்ம இன்டர்வியூல பாத்து இல்லையா அவன் அப்படியே பேசுவான். அப்ப அஜித் எல்லாம் நம்மளுக்கு மட்டும் இந்த விஷயத்துல நல்லவர் தான். ஏன்னா ஒண்ணு இன்டர்வியூ எடுக்கும்போது சிகரெட் பூச்சின்னு பேசுவாரு, அது என்னமோ ஸ்டைல்னு நினைச்சு தற்கொலை. பல இன்டர்வியூல பாத்திருக்கேன், அதான் சொல்றேன். இன்டர்வியூல தம் வச்சிருந்தது தற்கொலை. அவன் கால் மேல கால் போட்டு பேசிட்டு இருப்பான்டா. வடிவேலு கூட கலாய்ச்சிருப்பானே அலெக்ஸ், அதெல்லாம் பாக்கலையா நீ? ஆனா வடிவேல் நேரத்துக்கு ஏத்த மாதிரி. இல்ல இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, வடிவேல் வந்துட்டு நம்மள கலாச்சா அவனை அழிச்சிருவானுங்க, புரியுதா? ஏன்னா அந்த மாதிரிதான் இப்போ ரொம்ப பீக்ல, புரியுதா? அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டேஞ்சர் ஆயிடும் அவனுக்கு.
அது விஜயகாந்துக்கு நடக்கும்போது கூட வந்துட்டு அவனுக்கு ஒரு இது கூட நடந்துச்சு. அது எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதான். ஆனா அவன் இப்ப என்ன பண்றான் தெரியுதா? யாரு வந்தாலும் சரி டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு புரியுதா? அந்த மாதிரி அதான் நான் வாங்கின காசுக்கு நான் உப்பு போடுறேன்ற மாதிரி அவன் ஊபிக்கு உப்பு போடுறான். அதான் விஜய் எதுவும் வந்துட்டு பெருசா தெரியல. இல்ல நான் என்னன்னா அவன் ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து அது அவன் பண்ணது அவன் பேசுனது வந்து எனக்கு உடன்படல. அதனாலதான் நான் அவனை அடிக்கிறேன். அடிக்கிறதுல தப்பு இல்லதான் நினைக்கிறேன். அவனாலாம் யாரு தாராளமா அடிக்கலாம். அவனா? பிருத்திவி தான். பிருத்திவிராஜ் என்ன பேசுனா சொல்லு, நானும் கேக்குறது இல்லையா? டேய் அவன் என்னமோ தமிழ் இண்டஸ்ட்ரியில சொட்டதான் பெருசுன்ற மாதிரி கதை குத்துனுக்குறான்டா. ஒட்ட பெருசா இருக்கட்டும். ஏன்னா அவன் அளவுக்கு யாருக்கிட்ட கிரவுண்ட் இருக்குதா? அவன் அளவுக்கு யாருக்கிட்ட கிரவுண்ட் இருக்குதா? உனக்கு இல்ல தெரியல. உண்மையிலே ஒய்எம்சிஏ கிரவுண்டோட தலைவர் கிரவுண்ட் தான் பெருசு. அதனாலதான் பெருசா பேசுறேன். ஸ்டெம்பு தான்டா நட்டு வைக்கணும். இல்ல ஸ்டெம்பு தாங்க 4 முடி இருக்கும். அது ஒண்ணும் மேட்டர் இல்ல, அதெல்லாம் விட்டுலாம். ஆனா இல்ல இப்ப ரஜினி பிரைஸ் பண்றது என்ன இருக்குது? அதுதான் இதான் படத்துக்காக பண்ணிருப்பான். மான்ஸ்டர் உனக்கு தெரியாதா? அவனுக்கு விஜய் நான் பிடிக்காதியா? அவனுக்கு விஜய் நான் பிடிக்காதியா? அதனாலதான் அடிக்கிறேன். யோ நான் டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்லுங்க. புரியாதா? அவன் எப்படி தெரியுமா அவன் பாலிஷா பேசுவான். எப்படி தெரியுமா? அன்னைக்கு ஒரு வாட்டி இதான் ஒரு இன்டர்வியூல பாக்குறப்ப என்ன சொல்லிதாரா, கேரளால வந்து விஜய் படம் வந்து ஹிட் ஆகுது. சொல்லிருப்பான்னு சொல்றேன். ஹிட் ஆகுதுன்னு சொல்லி இருந்தா கூட ஓகே. அது நல்லா இல்லனாலும் ஹிட் ஆகுதுக்கு அப்போ ஏதோ சம்திங் அவர் ஒர்க் அதுல இருக்குன்னு தானே அர்த்தம். அது என்ன நல்லா இல்லனாலும் நீங்க மாலை ஓடிச்சுன்னா ஓடிச்சுன்னு சொல்றா. லாஜிக்கா பேசும் மான்ஸ்டர். இது ஜஸ்ட் ஜெலஸ் வேற. யார் ரெக்கார்ட் வைக்கிறா? ஏன்னா பாலா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப கேஜிஎஃப் போட்டு சம்பந்தமே இல்லாம இல்ல சம்பந்தமே இல்லாம இந்த படம் ஓடிச்சு அலெக்ஸ். அது என்னடா அது கொகக்குள்ள இருட்டுக்குள் குத்தா. ஆனா நம்ம படங்களை தாண்டி வைக்கல மான்ஸ்டர். இல்ல இவனே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் முதல்ல. இல்ல மஞ்சுமல் தமிழ்நாட்டுல 50 கோடி, கங்குவம் வெறும் 32 கோடி. அப்ப 63 கோடி யோசிச்சு பேர் ஃபைனல் ரன். இதெல்லாம் பார்த்தா கேரளால 72 நிறைய டயர் பாட்ரியா வரும்போது. இல்ல இப்ப சொல்லு, நம்மலாம் வந்து படம் நல்லா இருந்தா அப்ரிஷியேட் பண்ற கேங் புரியுதா? நம்ம வந்து யார் ஹீரோ யார் வந்து இதுல டாப் அதெல்லாம் பாக்குறது இல்ல. படம் நல்லா இருந்தா ஓகே. ஏன் நம்ம படமே சில படம் கேரளால வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நம்ம என்ன பண்றோம்? சரி ஓகே இவங்களுக்கு அதை கண்டென்ட் பிடிக்கலன்னா ஓகே ஃபைன் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது என்ன நீ உன் படம் ஓடலன்னா ஓடலடா அவ்வளவுதான்டா. உனக்கு அங்க மாசு இல்லைன்னா இல்ல அவ்வளவுதான். அதை விட்டு புளுக்கி மாதிரி பேசினா அப்படிதான் இருக்கும். அதை விட சென்னை இவ்வளவு ஃபாட்டா இருக்கு. நான் படம் நல்லா இருந்தாலும் அடிப்பேன் சொல்லிட்டேன். அந்த படத்தை பத்தி பேசுவோம். என்னைக்கு அது கூலா இருந்திருக்கு சென்னை. கடுப்பா இருக்கு. மதுரை படத்தை ஒருத்தன் சொல்லுவான் தெரியுமா, சென்னை செம்ம சூடு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏசில்னா உயிர் வாழ முடியாது. இல்ல இப்ப ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டுல வந்துட்டு பெரிய ஓப்பனிங்னு பார்த்தா பீஸ்ட் இருக்கும். லியோ வந்துட்டு பார்த்தா அதான் இயர்லி மார்னிங் ஷோ இல்லாம வந்துட்டு லியோ இருக்குது. அதுவும் அஃபிஷியலா நான் இது சொல்றதில்ல, அஃபிஷியலா இருக்குது. கோட்டை வந்துட்டு தான் 30 crores கிட்ட இதெல்லாம் இருக்குது. அதான் அதுக்கடுத்து வந்துட்டு இந்த 28 தான் வலிமை தான். இந்த வலிமை தான் 28 crores. அது கீழே ஒரு சில படம் இது சர்க்கார் அந்த இதெல்லாம் இருக்குது. அந்த நடுவில் சர்க்கார்லாம் இருக்குது. இப்போ சும்மா கேட்குற மான்ஸ்டர் இது எதுவுமே இல்லாம ஒரு கேரளால இருந்து மோகன்லால் படம் எடுத்துப்போம். ஒரு மோகன்லால் படம் வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு 38 கோடி ஓப்பனிங் தந்திருக்கு. நம்பர் 1ல இருக்குது. கூட ஒரு 3வது பிளேஸ்லயும் வந்துட்டு அவன் தான் இருக்கிறான். 8வதுலயும் அவன் தான் இருக்கான். புரியுதா? டாப் 10ல எடுத்து பார்த்தாலே மோகன்லால் தான் வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு மினிமம் 5 ஓப்பனிங் 4 ஓப்பனிங் இருக்கிறான்னு எடுத்துப்போம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவீங்க?
மோகன்லால வேட்டி உருவிங்க சத்தியமா மனசாட்சி படி சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த எரிச்சல் இருக்கும். அதுவும் சேட்டான்னாலே நம்ம எகிரி அடிப்போம் சேட்டான்னாலே. அதான் நீங்க அடிச்சது யாரு சார் காசின்ற மாதிரிதான் எகிரி வந்து அடிப்பானுங்க. இதுல வேற யோசிச்சு பட்சமா சொல்றேன். ஆனா உண்மையில அந்த கேரளாலயும் அங்க தமிழ் வந்துட்டு கொஞ்சம் தமிழனுக்கு கொஞ்சம் பிடிக்காம இருக்க ஒரு இதுவும் இருக்குது. அது ரெபல் படத்துலயே நிறைய காட்டிருப்பான். ஆனா அது ரொம்ப பழசு. ரொம்ப இது எப்படி இந்த இந்தியா பிரசன் மாதிரி இது. ஆனா மேக்சிமம் தமிழ்லாம் பிடிக்கும் எல்லாருக்கும். அதெல்லாம் ஓகே. அதனாலதான் இது விஜய் செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற ஆக்டருக்கு ஒரு காண்டு என்னன்னா, நம்மளுக்கு ஏதாவது பீக்ல இந்த படம் தான் அவனுக்கு ஓப்பனிங் தெரியுது. புரியுதா? இதுல புரியுதா? லூசிஃபர் 2 வந்தாதான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓப்பனிங்கே நல்ல ஓப்பனிங்கே வருது. ஆனா விஜய்க்கு எடுத்து பார்த்தா பீஸ்ட் வருது. பீஸ்ட் மன டாப் 4ல இருக்குது. புரியுதா? மாஸ்டர், சர்க்காரு, புரியுதா? இதுவும் டாப் 2 கூட அதான். எதுவும் அந்த சீக்வல்லாம் கிடையாது. எல்லாமே அந்த புது படம். லியோ எல்லாமே தான். லியோ டாப் நம்பர் 1ல இருக்குது. ஆமா. இன்னொன்னு என்னன்னா, நீ நல்லா பாரு. மோகன்லால் இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து இந்த கப்பல்ல போற மாதிரி நடிச்ச ஒரு படம் ஏதோ ஒண்ணு ரிலீஸ் ஆச்சுப்பா. 100 கோடி அவனே மோகன்லால் கண்டினியூஸா 7 ஃபிளாப் கொடுத்திருக்கான்டா. 7-8 ஃபிளாப்டா மோகன்லால். தெரியும். கண்டினியூஸா. புலி முருகன் தான்டா ஓடிச்சு லாஸ்டா. ஆமா அதான் லாஸ்ட். இல்ல நான் என்ன தெரியுமா அலெக்சி சொல்றேன். நீ என்ன பண்ணும் உன் ஊர்ல யார் மாசம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ உனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஓடுறாருப்பா. நீ அவரை ஃபுல்லா காப்பி அடிலாம் சொல்ல. அட்லீஸ்ட் மினிமம் அவன் என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்றான், அவன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்றான், அது கொஞ்சமா பார்த்துட்டு நீ ஓடுவே இல்லை பின்னாடி. கரெக்டா இல்லையா? அது வந்து பழக்கம். ஓகேவா? நான் அவன் முன்னாடி ஓடனா நான் பின்னாடி ஓடி ஜெயிப்பேன். நீ ஓடினே இருந்தனா நீ சாவர வரையும் ஓடிட்டே இருக்கணும், ஜெயிக்கலாம் மாட்டேன். அந்த மாதிரிதான் இதெல்லாம் மோகன்லால் ட்ரை. டேய் நீ அப்பா கேரக்டர், நீ வந்து திருஷ்யம் மாதிரி படத்தை நடிச்சியா, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்ல கொடுத்தியா இருக்கணும். உன்னை வச்சு ஒரு பெரிய மூவி ஸ்டார்ஸ்ல போட்டு இண்டஸ்ட்ரியில செலவு பண்ணி போட்டா அதுக்கு ஒரு ஃபேம் இருக்கணும்ல. முதல்ல அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்ல. இதெல்லாம் என்னடா அவனுங்க ஒர்க் அவுட் பண்றானுங்கன்னே தெரியலடா. திடீர்னு இவனுங்களுக்கு எல்லாம் எப்படி வந்துரும்னா மைண்ட்ல நான் தான் அடுத்த இவன் நினைச்சிடானுங்களா புரியல. எது தெரியுமா பெருமை? இல்ல புஷ்பா வந்துட்டு புஷ்பா கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டாங்க. அங்க வந்துட்டு மீட்டிங் இது வச்சாங்க. அதான் கான்செப்ட் இது மாதிரி வச்சுட்டு வந்துட்டு அதான் ப்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு பேசியிருந்தாங்க. அங்க இருந்த புஷ்பா படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி புஷ்பா படத்தோட கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எங்களுக்கு வந்துட்டு அதான் எங்களுக்கு வந்துட்டு இதுதான் டார்கெட். அதான் எங்களுக்கு லியோ தான் டார்கெட். அதுவும் இல்ல ஓப்பனாவே சொல்றான் 12 கோடி லியோ 12 கோடி ஓப்பனிங் பண்ணிருக்குன்னு. அதுவும் அவனே சொல்றான் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர். வேற ஏதாவது நம்ம ஊர் ப்ரொடியூசர் சொல்லி இந்த கூட வந்துட்டு அழுவானுங்க. கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் அதுவும் வந்துட்டு புஷ்பா படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் அவன் சொல்றான். அதுதானே பெருமை. இப்ப யாராவது வந்துட்டு மென்டலம் பார்த்த சொல்றானுங்க. அவன் படம் லிஸ்ட்லயே கிடையாது சார். ஏதாவது டாப் 6ல இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன். இல்ல மோகன்லால் தெரியாதா? மோகன்லால் ஜெயிலர்ல வச்சே வந்துட்டு டாப் 7லயோ 6லயோ இருக்கான். புரியுதா? சர்க்கார் எல்லாத்த விட எல்லாம் இருக்கிறதுல ஜெயிலர் தான். வேட்டையில தூக்கி ஏறா யார இல்லடா மஞ்சு வாரியர் அப்புறம் இவன் அவன் பேர் என்ன ஃபஹத் ஃபாசில் இவங்கள வச்சு. ஆனா இல்ல விஜய் ஆனா விஜய் போல இல்ல ஃபஹத் ஃபாசில் இந்த சொன்னா கூட பரவாயில்ல. மஞ்சு வாரியர் இவன் பாத்துருக்கானா எனக்கு என்னமோ டவுட் ஆகுது. நீ உன் கேலரியில மஞ்சு ஒரு போட்டோ ஏதாவது இருக்குமோன்னு எனக்கு. ஏன் இந்த வேலை உனக்கு? அவளுக்கு என்னடா எவன்டா டிக்கெட் எடுக்க போனா அவளை பாக்கணும் வந்து உயிரை வாங்கி இருக்கு. அதுவே ஆன்டி மனசாட்சி படி பேசணும். ஏதாவது யங் ஹீரோயின் இல்ல ஏதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்றது கூட ஓகே. அவெல்லாம் பெர்ஃபார்ம்லாம் இல்லடா. பூஜை போட்டுருக்காங்க பார்த்தேன். பிரதீப் ரங்கநாதன் நெக்ஸ்ட் படம். ஆமா இவ கூட தெரியும். பேர் என்ன? டைரக்டர் யாரு? இவ பேர் மறந்துட்டேன். டைரக்டர் யாரு? டைரக்டர் புதுசுன்னு நினைக்கிறேன். புதுசுனா அப்ப பிரதீப் தான் கதை எழுதும் உட்காந்து. ஏப்பா நான்லாம் பிரதீப்புக்கு வந்து டிராகன் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா அன்பார்ச்சுனேட்டியா என்ன லக்கான்னு தெரியல அப்படிதான் நான் சொல்வேன். சில சீனுக்கெல்லாம் கிளிக் ஆயிடுச்சு. நான்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து சில இதெல்லாம் பயங்கர பார்க்கும் போதே தெரியும். லூசு சம்பந்தமே இல்லாம கல்யாணத்தப்போ கார் எடுத்துன்னு போவானா இதெல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கே நிறைய தோணும். ஏதோ படம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல படம் இல்ல படமா தான் நல்ல படம் தான். ஆனா மான்ஸ்டர் சொல்ற மாதிரியே இது மாஸ்டருக்கு அந்த கல்யாணத்தப்ப போனது வந்துட்டு உறுத்தலா இருந்து. நானா எப்படின்னா இல்ல நாளா எப்படி இருந்தேன்னா நல்லா தாலியை கட்டு பண்றேன். முதல்ல யாருமே வந்துட்டு இல்ல இது அதுக்கு ரீசன் இருக்குது. இப்ப அவன் எதுவுமே 48 அரியர் பேப்பரை வந்துட்டு அவன் இப்ப நானே ஏத்துப்போம்.
நான் தான் சும்மா பிரதீப்னு எடுத்துப்போம். நான் 48 அரியர் வந்துட்டு கஷ்டப்பட்டு நான் எழுதியிருக்கேன்னு எடுத்துப்போம். ஒரே ஒரு பேப்பர் மட்டும் நான் சேஸ் பண்ணி தான் 47 பேப்பர் எழுதியிருக்கேன். ஒரே ஒரு பேப்பர் மட்டும் சேஸ் பண்ணி இது பண்றேன். அப்போ ஒரு தெரிஞ்ச ஒரு பையனோ இல்லை எவனோ ஒரு பையன் வந்துட்டு இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிடுறான். எனக்கு என்னன்னா, ஒண்ணு அவன் நினைச்ச கம்பெனில வந்துட்டு நான் வேலை வந்துட்டு கிடைக்கலன்னு எடுத்துப்போம். நான் வேற கம்பெனில அவனுக்கு அதான் ரெஃபர் பண்ணி இல்லை ஏதாவது எங்க கம்பெனிலே வந்துட்டு நான் வந்துட்டு அவனுக்கு வேலை வாங்கி கொடுப்பேன். மிஞ்சி மிஞ்சி போனா அவனுக்கு என்னன்னா அவனோட கனவு பாதிக்கும். புரியுது? அவனோட கனவு பாதிச்சாலும் அவனுக்கு தேவை ரெவன்யூ தான். ஏன்னா அவங்க வீடுலாம் காட்டுவான். புரியுதா மாஸ்டர்? அவன் வீட்டுல ரொம்ப ஏழையா காட்டுவான். அவனுக்கு தேவை ஒரு நல்ல சேலரி. அது அவன் நினைச்சதை விட அதிகமா சேலரியே தர முடியும். நான் அந்த இடத்துல தான் நான் இதான் பண்ணியிருப்பேன். புரியுதா? நான் தான் அக்யூஸ்டு, நான் தான் வந்துட்டு பேப்பர் சேஸ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இவளையும் அந்த சீன்லயே வந்துட்டு ஒரு டெப்த் என்னன்னா, எல்லாரும் வந்துட்டு அவன் 48 பேப்பர் சேஸ் பண்ண மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க அந்த சீன்லயே. அப்படிலாம் இல்ல, அவன் உழைச்சான். புரியுதா? உழைச்சான், படிச்சான். சாதாரண விஷயம் இல்ல. புரியுதா? 47 பேப்பர்லாம் வந்துட்டு படிச்சு எழுதுறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. இப்போ இது நீ சொல்றது பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப கம்ப்ளீட்டா ஹார்ட் ஒர்க் போட்ட மாதிரி நீ இல்ல சொல்லிருக்க. ஹார்ட் ஒர்க் எக்ஸெல் பண்ணலையா அவனுக்கு? இல்ல அதெல்லாம் ஓகே. எக்ஸெல் இல்ல பண்ணல. நான் கேக்குறது நான் அந்த இடத்துல நான் இருந்தேன் எடுத்து இப்போ நான் வந்துட்டு 47 பேப்பர் கஷ்டப்பட்டு எழுதுறேன். எல்லாத்துலயும் பாஸ் ஆயிடும்னு தோணுது. லாஸ்ட் பேப்பர் நான் கோல்மால் பண்ணிடுறேன். நான் கல்யாணம் நடக்க போதும். நான் உண்மையை சொல்லணும்னு என் மைண்ட்ல வந்ததுன்னா நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு தானே ஒன்னே ஒத்துருக்கவே கூடாது. இந்த கல்யாணம் நீ பண்றதுக்கு முன்னாடியே நீ ஃப்ராடு பண்ணி தான் நீ வேலை செஞ்ச, அப்படிதான் உனக்கு வேலை கிடைச்சதுன்னு சொல்லி உனக்கு அந்த கில்ட் ஃபீல்லே நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்க கூடாது. பொண்ணு காட்சியில நீ ஒத்துக்கிட்டு நீ கல்யாணத்துக்கு ஒத்துப்ப. அப்புறம் கல்யாண ஸ்டேஜ் கிட்ட போறப்போ ஏமாத்திட்டு குற்ற உணர்ச்சியில வருவேன்னா அப்ப அந்த பொண்ணு நிலைமை என்ன ஆகும்? அதாவது இல்ல இவன் இத்தனை நாள் பண்ண தப்பு அந்த ஒரு பையன் வந்துட்டு ஒரு பையனால வந்துட்டு இவனுக்கு வெளியே வருதுன்ற மாதிரி படத்தோடைய அந்த ஒரு சீன் இருக்கும். ஆனா எனக்கு என்னன்னா, அந்த பையன் நினைச்சது கூகுள்ல வந்துட்டு அந்த மாதிரி பெரிய கம்பெனில ஆகணும்னு நினைச்சா ஆகலன்னு எடுத்துப்போம். நான் என் கம்பெனியில சேர்த்துப்பேன். மிஞ்சி போனா அவனுக்கு இல்ல அவன் கனவு சரி, அவன் கனவு உடையறதுன்னே இருக்கட்டும். எனக்கு பாவமா தான் இருக்குது. புரியுதா? அவன் கனவு என்னால ஒருத்தனுக்கு கனவு உடையுது. அப்படி பார்த்தா எனக்கு வாழ்க்கையே போதுடா. கனவு வேற புரியுதா? இப்ப அவனுக்கு அந்த கனவு இப்ப கூகுள்ன்ற ஒரு இதுல கம்பெனி போலனா கூட வேற கம்பெனி என் கம்பெனியில நான் சேர்த்து அதிக சேலரியே தரேன். புரியுதா? அவனுக்கு இன்னொரு வாழ்க்கையும் இருக்க போகுது. ஆனா நான் சொன்னேன்னத்துக்கு அவன் போய் ஸ்விக்கி ஓட்டுனுக்கிறான். ஹீரோ ஏடா பண்ணுகிற? அது எனக்கு இதுதான்டா இந்த படத்துல இது நிறைய லாஜிக்கா எனக்கு லைட்டா மேக்கிங் ஓகே. மேக்கிங் வைஸ் படம் ஓகே ஃபைன், அது குட்டு. அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா அது நம்மளுக்கு ஃபன் ஓரியன்டா இருந்தது. ஏன்னா இவனை நம்ம லவ் டுடேல பார்த்தது அந்த டோன் இருக்கு. இவன் ஃபன்னா தான் இருக்கும். இவன் எப்படியோ ஃபைனலா ஒரு சக்சீட் பண்ணுவான், ஜெயிப்பான்றதுனால அந்த படம் நம்மளுக்கு தோணும் இவன் கடைசியில ஜெயிக்க தான் போறான், நியாயமா ஏதோ ஒரு பண்ண போறான் தான் இருக்கும். ஸோ நம்ம அதே டோன்ல இந்த படம் பார்த்துட்டு சக்சஸ் நம்ம கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணிட்டோம். ஆனா லாஜிக்காவே இந்த படத்துல எனக்கெல்லாம் டிராகன்லாம் செம்ம படமா எனக்கு டேய் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சதுடா. அதான் எனக்கு ஒன்னு சொல்றேன், கிளைமேக்ஸ் எனக்கு பிடிச்சது. ஏன் இப்ப நான் தப்புன்னு சொல்றேன்ல, நீங்கலாம் எதுக்கு இல்ல மாஸ்டர் இல்ல இதுக்கு ஒரு வித்தியாசம் சொல்றேன். இப்ப நம்ம ரியல் லைஃப் கேரக்டரா பார்த்தா அந்த படத்துல நடக்கிறது வந்துட்டு ஒரு உண்மையில ஒரு கற்பனை தான், ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ரியல் லைஃப்ல என்ன கேட்டா ஒரு 90% 99% பசங்க அதை பண்ண மாட்டானுங்க. மிஞ்சி போனா ஏதாவது ஒருத்தன் தான் பண்ணுவான்னு எடுத்துப்போமே. ஆனா இது ஏன் தெரியுமா இதை பண்ணிருக்கானுங்க மாஸ்டர்? ரியாலிட்டியில இப்ப படத்தை நான் ஒன்னு சொன்ன பாத்தியா, நான் சொன்ன மாதிரி படத்தை முடிச்சிருந்தா இது டான் படம் மாதிரி வச்சிருப்பானுங்க. தூக்கி போட்டு சங்கல நடு ரோட்ல இழுத்து இருந்து வச்சிருப்பானுங்க பிரதீப். அதான் ஆனா அதனால்தான் அதான் நான் வந்துட்டு உத்தமன், அதான் பேரு உத்தமன் பிரதீப் மாதிரியே நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நான் பைக் ஓட்ட போறேன் இதெல்லாம் அதான் சும்மா படத்துக்காக. அதான் படத்துக்காக அவன் கில்ட் எல்லாம் அவங்க அப்பாவை ஏமாத்துற போதே இருந்துருக்கணும்டா. நான் என்ன சொல்றேன், இவனோட கில்ட் எங்க கடைசியில காமிக்க போரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பையனை ஏமாத்திட்டேன், அவன் லைஃப் போச்சுன்னு ஒரு ஸ்டோரியை காமிக்கிறானுங்களே. புளுத்தி நீ உங்க அப்பாவை ஏமாத்தும் போதே இருந்திருக்கணும்ன்ற. நானு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏமாத்தி அவர்கிட்ட இருந்து காசை வாங்கி செலவு பண்ணிட்டு ஊரு சுத்தும் போது அப்பவே இருந்திருக்கணும் உனக்கு. அப்பெல்லாம் இல்லாத புளுத்திக்கு இப்ப லாஸ்டா ஒரு பையனை வச்சு ரெஃபரன்ஸ் தேடிக்கிட்டு ஸ்டோரி சொல்லி இது என்ன தெரியுமா, ஆஃப்டர் ஆல் நம்மள கன்வின்ஸ் பண்ண மாதிரி இல்ல கன்வின்ஸ் பண்றதுதான் கிளைமாக்ஸ். அதுதான் மேட்டர். ஆனா கன்வென்ஸ் இல்ல இப்ப இல்ல ஆடியன்ஸ் கன்வென்ஸ் ஆனானா இல்லையன்றத மேட்டர். இப்ப ஜாக்லாம் என்ன சொல்றான், ஆஹா அமிர்தம் என்ன இது அந்த மாதிரிதான். அதுதான்டா கரெக்டா இருந்துச்சு. ஓகே அவன் தாலி கட்டிங்கன்னா மொக்கையா முடிஞ்சிருக்கும்டா. அவன் என்ன இருந்திருக்கு, ஒண்ணுமே இருந்திருக்காது. இதுதான் கரெக்டா இருந்துச்சு கிளைமேக்ஸ். இதுல படத்தோட சக்சஸ்க்கு ஸ்டோரி மட்டும் காரணம் இல்ல, காமெடி சீன்ஸ் எல்லாம் சூப்பரா ஒரு போட்டு.
காமெடி ஆமா சீன்ஸ் அவங்க ஆமா அப்பா அதெல்லாம் ஒர்க் அவுட் அப்பா ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்பா பக்கா ஒர்க் அவுட் சென்டிமெண்ட்லாம் ஆயிடுச்சு. சூப்பரா இருந்துச்சு. அவனுக்கும் அவங்க அப்பா சென்டிமெண்ட் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல்ல. ஆமா இதுல எவனாவது பார்த்து இந்த கதையை திருப்பி எடுத்து ஃபிளாப் ஆகும் பாரு, இது ஒரு கதைன்னு எடுத்து திரும்ப இந்த கதை அப்ப மாட்டிப்பான். இப்போ ஒன்னு சொல்லிட்டால மான்ஸ்டர், இப்போ சும்மா உங்ககிட்ட சொல்றான், பாகுபலி ஸ்கிரிப்டுக்கு தான் நிறுத்தப்போம். இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு நான் ராஜமௌலி கிட்ட கொடுக்குறேன், சுந்தர்சி கிட்ட கொடுக்குறேன், சிறுத்தை சிவா கிட்ட கொடுக்குறேன், லோகேஷ் கிட்ட கொடுக்குறேன். இந்த 4 பேர் எப்படி எடுப்பான்? 4 விதமா தானே எடுப்பான், ஒரே ஸ்கிரிப்ட். ஆமா ஆமா. அதான் சொல்றேன். ஏய் நான் இன்னொன்னு சொல்லிட்டா, டிராகனுக்கு கொஞ்சம் ஹிட் ஆனதுக்கு நீ கெட்டு போன பிரியாணி சாப்பிடுவியா இல்ல நல்ல உப்புமா சாப்பிடுவியா? சிறுத்தை சிவாவா? அததான் சொன்னேன், ஒரு கெட்டு போன பிரியாணியை கொடுத்தானுங்க, அதனால ஆனா இல்ல ஆனா ஒரு நிமிஷம் ஜாக்கே, இல்ல ஜாக்கே, எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது, மான்ஸ்டர் ரியல் லைஃப்ல எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கு படத்தை பார்த்து. அதான் நான் இவன் டிராகனை மட்டன் தட்டிட்டே இருக்கான். இல்ல இல்ல வன்மத்தை கக்காதையா மான்ஸ்டர். கண்டென்ட் வைஸ்ல அந்த படத்துல இல்ல இல்ல எங்கேயோ கனெக்ட் ஆகுது. சோ எனக்கு வந்து எனக்கு என்னமோ அந்த பேப்பர் சேஸ்ல தான் கனெக்ட் ஆன மாதிரி தோணுது. இல்ல இல்ல ஒன்னு சொல்லிட்டா, இப்ப எனக்கு தான் சொல்றேன், புரியுதா? இப்போ அலெக்ஸுக்கு வந்துட்டு இந்த கிளைமேக்ஸ் வந்துட்டு நான் இருந்தா இப்படிதான் பண்ணிருப்பேன்னு சொல்றேன். ஆனா படம் ஒரு டைரக்டரா பார்த்தா நீ அப்படிதான் முடிக்கணும், ஏன்னா எல்லாருமே பாக்குறான் உட்காந்து, புரியுதா? இப்ப நான் முடிக்கிற மாதிரி முடிச்சா வந்துட்டு படம் ஹிட் ஆகும். ஆனா வந்துட்டு என்ன பண்றது, கொஞ்சம் பேரு திட்டதான் செய்வான். டான் படம் எப்படி அந்த மாதிரி திட்டுவானுங்க. ஆனா டான் கிளைமேக்ஸ் எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு, கிளைமேக்ஸ் மட்டும் தான் கனெக்ட் ஆச்சு. எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க. இதுக்குதான் சொல்றேன், இல்ல விஜய் பாலா குட் பேட் அக்லி மாதிரி கிளைமேக்ஸ் வைக்கணும். சாரி விடாமுயற்சி நிறுத்தம். குட் பேட் அக்லி அலெக்ஸ் அந்த பீ படத்துக்கு தான் வெயிட்டிங், அந்த பீ படத்துக்கு தான் வெயிட்டிங். கண்டென்ட் சும்மா பயங்கரமா இருக்க போகுது கண்டென்ட். கமல் ராக்கர்ஸ் ஹெச்டி விடாமுயற்சி என்னடா முதுகு குத்து, இந்த படம் தான் செம முதுகு குத்து இருக்கு, வெயிட் பண்ணு அஜித் ஃபேன்ஸ்க்கு. நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க தலைய, நான் என்ன பண்றேன். அவனுங்க கனவெல்லாம் ரொம்ப இருக்குது சார். ஆமா இந்த டம்மி படத்தை வச்சிட்டு அவனுக்கு வாய் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டே 40 கோடின்றானுங்க. ஒரு ஞாபகம் இப்ப மாஸ்டர் முக்காசி பேருக்கு இந்த கனவு வந்திருக்கும். என்னன்னா, நம்ம வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கம்பெனில ஒரு சிஇஓ, ரோல்ஸ் ராய்ஸ் இது பொண்ணுங்க இது சும்மா நம்ம நடந்து வந்தாலே தான் 3/4 பேர் சல்யூட்ன்ற மாதிரி ஒரு கனவு வரும். முழிச்சு பார்த்தாதான் தெரியும், அதான் வீட்டுல உட்காந்து திட்டுவேன். நான் உண்மையாவே நீ சொன்னதை வச்சு நான் ஒரு சீன் சொல்றேன்டா. நாங்க போனது ஸ்விஃப்ட் கார், ஓகேவா? பக்கத்துல ஒருத்தன் ஆடியில போயிருந்தான். என் ஃப்ரெண்டு, மச்சான் காரு வேற மாதிரிடா அப்படின்னா. ஆமால மச்சான், அந்த கார் மட்டும் இப்போ 120ல போட்டானே எப்படி ஸ்மூத்தா போகும் மச்சான், அப்படியே பட்டர் ஸ்மூத்தா போகும்டா. எப்போ அந்த காரு போய் 1/2 மணி நேரமா பேசிட்டு இருக்கோம் அந்த காரை பத்தி. சிக்னல் வந்து நிக்கிறோம், நம்ம இன்னும் ஷிஃப்ட்ல தானே இருக்கோம். இல்ல இல்ல இப்ப அதே மாதிரிதான். இல்ல ஜாக்கி, இந்த இவளே இந்த மார்க்காண்டில் ஒரு சீன் வருவேன், தூங்கி எழுந்து பாப்பானே, அப்பாடா இன்னையோட நம்மளுக்கு காலம் மாறிச்சுடா. எழுந்து பார்த்தா அதே கிரீஸ், அதே மெக்கானிக் ஷெட்டு. அதான் பாரு. இல்ல எல்லாம் இல்ல விஜயபாலா ஏப்ரல் 10 ஆமைங்க எழுந்து பாக்கும், திரும்ப மங்காத்தாடாவா, என்னடா இது வாழ்க்கை. மங்காத்த தாண்டி ஒரு ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தா தாண்டே விட மாட்டானுங்க. இதுக்கே இவ்வளவு குறை சொல்றான், மங்காத்தா எல்லாம் எவ்வளவு குறை தெரியுமா இருக்கு. ஆனா அதையும் வச்சு இன்னமும் ஊட்டிட்டு இருக்கானுங்க. ஒன்னு சொல்லிட்டேன், விஜய் வந்துட்டு ஒரு அதெல்லாம் வந்து அழிஞ்ச விஷயத்த அழிஞ்ச விஷயத்த பத்தி பேசி வேஸ்ட்ன்ட்டு தான் விட்டுறது. அதெல்லாம் வந்து எதுக்கு திருப்பி போட்டு செத்து போய் அழுக போன படத்தை எதுக்கடா எடுத்து அதை விட்டுறணும்.
இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒருத்தன் வந்துக்கிறான், அவனை போடுவான் அப்படின்னு தான் போட்டுட்டு இருக்குது. விடுங்க ஜி, இனிமே இல்ல ஆட ஆட விட்டு பாருங்க. நம்ம மட்டும் அடிக்க மாட்டோம், எல்லாரும் அடிப்போம். ஏய் ஆனா எனக்குலாம் அலெக்ஸ் எங்க தெரியுமாடா குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. அந்த நாள் ஒரு வாரமா பூஜா போறான்னு சொல்லி ஆக்சுவலா 20 பேர் நின்னானுங்க பாடுறான் அந்த போட்டோல. பாவம் மாயிச்சுரா. அவரு வேற வந்ததுக்கெல்லாம் தேங்க்ஸ்ன்னாரு. ஆனா எனக்கு ஒரு நிமிஷம், எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல ஜாக்கே. கொஞ்ச நாள் ஆமைங்க என்ன தோம் பண்ணாரு இப்பெல்லாம். ஏய் துணிவு வின்னர்ரா, டே வீர வின்னர்ரா, ஆழ்வார் வின்னர்ன்றான் ஒருத்தன். என்னன்னு புரிய மாட்டேன். இது பரவாயில்ல, ஒருத்தன் ஏதோ வேற ஏதோ அது பேரு பரமசிவன். என்னடா பரமசிவன் வின்னர்ன்றான். சாரி அப்படின்னு கத்தினாரு. இதெல்லாம் எதுக்குன்னு புரியுதா? நாங்களும் பெரிய ஆளு, நாங்களும் விஜய் இதான் ஈக்குவல். நம்ம எல்லாமே இவனுக்கு எப்படிடா கம்பு சுத்துவானுங்க? நம்ம எல்லாம் இல்லடா, இல்ல இது எப்படி தம்மாக்குது? போன மாசம் ஒருத்தன் வந்தான், நீயும் வந்த. இல்ல எனக்கு இப்பதான் இவனுக்கு வந்து அந்த ரியாலிட்டியே தெரியும். நான் என்ன சொல்றேன்னா இல்லாத கேக்குதா? விட்டு விட்டு கேக்குது. ஆமா பிரேக் ஆகுது. பாத்தியா, தலை பத்தி பேசணும் நிலநடுக்கம் வரும். நிலநடுக்கம் நெட்டு போயிச்சுரா. நெட்டுக்கு பிடிக்கல. அவனை பத்தி நீ என்ன பாராட்டி பேசுற? நெட் டிஸ்கனெக்ட் ஆனாலும் இவனை பத்தி அடிச்சுதான் பேசணும். என் நெட் எல்லாம் இருக்குது. அதோ ராத்திரி செம்ம ஸ்பீடா வரும். சரி கேளு, கண்டென்ட் கேளு. என்ன தெரியுமா, இப்ப நம்ம என்னன்னா ஈகோ இல்லாம நம்ம ஆள் வந்து நிறைய இடத்துல வந்து ரெஃபரன்ஸா பேசியிருக்காரு, இல்ல ரெஃபரன்ஸா ஸ்டேஜ்ல கூட சொல்லியிருக்காரு நண்பர் அஜித். இந்த மாதிரி எந்த இடத்துலயுமே வந்து ஆட்டிடியூடும் எதுவுமே காட்டாம இருந்த ஆளு. நம்மள காம்படிட்டிவா உனக்கு இவ்வளவு பேசுறானுங்க, இவ்வளவு பண்றானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தன் வாழ்க்கை ஃபுல்லா நான் தான் நினைச்சுன்னு இன்னும் 70 வயசு அவன் படத்திலே எவனையும் நடிக்க விடாம, எவனையும் ரெஃபரன்ஸ் வைக்க விடாம, எவனையும் நடிக்க விடாம. ரஜினி தான் சொல்றேன், அது பைத்தியம். அதான் சொல்றேன், அப்படி ஒரு கேரக்டரா இருக்க போறான். இப்ப அவன் படமும் இவன் படம் வந்தா இப்ப இவனுக்கு ஆமைங்களா என்ன பண்ணுவானுங்க? இல்ல ஒரு நிமிஷம், நான் நிறைய டைம் சொல்றேன், இல்ல திரும்ப சொல்றேன், இது அரசியல் வந்தனால இல்ல, அரசியல் வரது முன்னாடியே தான் சொன்னேன். ஏன்னா இப்ப எல்லாருக்கும் வயசு ஆயிடுச்சு, புரியுதா? அஜித்துக்கும் வயசாயிடுச்சு, விஜய்க்கு வயசாயிடுச்சு, கூட விஜய்க்கு வந்துட்டு ட்ராக் மாறுது. ட்ராக் மாறினால்தான் அப்பத்துல இருந்தே அதை மாஸ்டர் எல்லா படத்துலயும் வந்துட்டு தான் எல்லா ரெஃபரன்ஸும் இருக்கும். அஜித்தையும் யாருமே இப்ப 2 பேரும் அச்சுன்னு இல்ல, ஒரு காலத்துல 2 பேரும் அச்சுன்னு தான் இருந்தானுங்க. விஜய் அஜித் அச்சுன்னு தான் இருந்தாங்க. இப்ப உண்மையிலே ரியல் லைஃப்னு பார்த்தா 2 பேரும் மூடிட்டு தான் இருக்காங்க. அஜித்தும் கம்மன் தான் இருக்கா, விஜய் அடிக்கணும்னு தோணல, எதுவும் பண்ணல. இவளையும் துணி வந்துட்டு எதனால கிளாஷ் ஆச்சுன்னு தெரியும், எவன் டிஸ்ட்ரிபியூட்டர்னு தெரியும், புரியுது? அந்த டைம்லயும் வந்துட்டு மேகசின்ல என்ன போட்டானுங்க தெரியும். அதான், ஆனா இவனுங்க நிலைமை எப்படி தெரியுமா? ஆமை தான் திட்டுறது, புரியுதா? ஆமைங்க தான் கருத்து போறது. இப்ப இதுவே வந்துட்டு சைலண்டா இருந்து குட் பை அக்லி வந்து நல்லா இருந்தா கூட இங்க இருக்கிறவனே பாப்பானுங்க. சில பேர் தான் டிவிக்கே தலை தொண்டன் எல்லாம் போய் நிப்பானுங்க, அஜித் ஃப்ரெண்டுன்னு போவானுங்க, புரியுதா? ஆனா இவனுங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? அசிசமா திட்டுவானுங்க, விஜய் அபியூஸ் பண்ணுவானுங்க, எல்லாருக்கிட்டே சண்டை வலிப்பானுங்க. அப்புறம் திரும்ப ஏதாவது போட்டோ அடிச்சா வேணாம் இது பண்ணுவானுங்க. இல்ல லைசே நிறைய விஷயம் எனக்கு இதுலயே இவனுங்க கிட்ட இதா இருக்கு. இப்போ லாஜிக்கலாம இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, காம்படிட்டிவா எங்களை கன்சிடர் பண்ற நாங்களே சில விஷயத்துல அஜித் கொஞ்சம் பாராட்டி இருக்கோம், கன்சிடர் பண்றோம். நம்மளே கன்சிடர் பண்றோம். நம்ம எங்க ஆளே வந்து சில இடத்துல நண்பர் அஜித் பேசுறாரு, அவரோட டைலாக் ஏதாவது யூஸ் பண்றாரு, ஏதாவது இருக்குல்ல. நான் தான் சொல்றேன், ஈகோவே இல்லைன்னு காமிச்சிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் லைஃப் ஃபுல்லாவே ஈகோவோட வாழ்ந்துக்கின்னு அவன் தான் வாழணும், மத்தவன் அவனும் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அவன் கூட இப்ப நீ படம் வரப்போகுது. அப்போ அவன் என்ன அவன் மென்டாலிட்டி நியாயப்படி பார்த்தா கூலி, குட் பை அக்லி, தக் லைஃப், அது இது ஒரு 3 தான் ஒரு பெரிய படம் மாதிரி கொஞ்சம் இது பண்றாங்க. நம்ம படம் அதான் இந்த வருஷம் வரல. நியாயமா பார்த்தா இவனுக்கு தான் மென்டல் இல்ல சச்சின் மந்திட்டியா? இல்ல நியாயமா பார்த்தா லோகேஷ் படத்துக்கு ஐப் இல்லாதது நான் இப்பதான் பாக்குறேன். அதை விடுறாடே, அது மென்டல் அப்படிதான். இல்லடா, நியாயமா பார்த்தா ஆமைங்க தான் போயிட்டு மென்டல் கூட சண்டை போடணும், ஆனா போட மாட்டானுங்க, ஒப்பாட்டியா இருப்பானுங்க, புரியுதா? இதுல ஹைலைட் நான் அவனுக்கு சண்டை போட்டிருப்பானுங்க. எப்பன்னு பார்த்தா அஜித்துக்கு மார்க்கெட் இருந்தா, அதான் மார்க்கெட் இல்லையா? அதான் அதனால வந்துட்டு விஜய்ன்னு தெரிஞ்சுக்குது. நம்மளுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. அதான்
எவன் இதை நான் கன்சிடர் பண்ண போறான்? அதுதான் நினைக்கிறேன். முடிய போகுது, கெரியர் முடிய போகுது. கெரியர்ல வந்து ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் இது நான் அதான் கன்சிடர் பண்ணுவோம். அவரோட மைண்ட் என்ன இருக்கும்? இன்னும் ஆமைங்க எல்லாரையும் ஒண்ணா நினைச்சிட்டு போக வேண்டியதுதானே அலெக்ஸ், இருக்கும். இன்னும் ஆமைங்க பிரசாந்த் நீல் கூட படம் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கானுங்களா? அதை நினைச்சா எனக்கு பெரியப்பா டேய், ஈசாலா கப் நம்புதே. இதெல்லாம் கம்மிடாம அடி அங்க ஒரு அடி. உண்மையிலே அஜித் பிரசாந்த் நீல் காம்பினேஷன் இருக்குது. ஆர்சிபி கப் வச்ச உடனே அது ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பிரசாந்த் நீல் அக்கௌண்ட்ல ட்வீட் போட போறேன். நாங்க வந்து இந்த வருஷம் கப் அடிச்சிருவோம். ரைட். பா குருசாமி மறந்துடாதீங்கப்பா. வருஷம் மழை போறீங்க. குருசாமி டைம்ல நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா? சாமி ஒரு நிமிஷம் இல்ல மாமா இல்ல இங்க இருக்கிறவன் எல்லாம் நோட் பண்ணிக்க. ஒரு நிமிஷம் எத்தனை பேர் இருக்கிறான் இங்க ஹெட்செட் போட்டுறதுனால தெரியல. 150 பேர் இருக்கிறானே. பரவாயில்ல சொல்றா. ஒரு நிமிஷம் இல்ல இந்த 150 பேரும் கேட்டுக்க. ஏப்ரல் 8 இல்ல ஒரு ஏப்ரல் 7 அதான் அதுல இருந்து ஏப்ரல் 7 நேத்துப்போம் மான்ஸ்டர் இல்லாத போல அத சோப்பு போடுவானுங்க அணிலுங்களுக்கு. சத்தியமா நம்மள அடிக்க மாட்டான் பாரு. ஏதாவது எதுவுமே திட்ட மாட்டான், ட்வீட்டும் போட மாட்டான், ஒரு நெகட்டிவ் ட்வீட் போட மாட்டானுங்க. அவனுக்கு சைட்ல அபியூஸ் பண்றவங்களே கம்மன் இருப்பான் அவன்கிட்ட. ஆனா அவன் என்ன பண்ணுவானா கேட்க மாட்டான், புரியுதா? ஆனா மீதி பேர் என்ன பண்ணுவானுங்க, ப்ரோ டிவிக்கே ப்ரோ என்ன இருந்தாலும் நாங்க ஓட்டு போடுவோம். அதான் நாங்களும் ஓட்டாடி இருக்குது எங்க கிட்டயும். இல்ல அந்த டைம்ல இல்ல இது பரவாயில்லடா டே ஜாக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கருமாந்திர அடி போடுவானுங்கன்னு. என்ன தெரியுமா அது, என்னது ஏதோ அந்த பாட்டு, ஐயோ எனக்கு இது பிடிச்ச படம் தான் இது. ஒரு நிமிஷம் ஐயோ இங்க தொண்டை கிட்ட வருதுடா. அதான் ஒரு நிமிஷம் இல்ல மாஸ்டர். ஒருத்தன் ஒருத்தன் போர் செய்ய யாரு ஒரு நிமிஷம் இல்ல விஜய் போல அந்த எடிட்ல காண்டனா தெரியுமா? மியூச்சுவலி தான் எடிட் போடுறான், நம்மளும் மனசார் லைக் போடுறதுமோ. ஆனா எடிட் விதமா இருக்கும். ஒருத்தன் வாரவான விஜய் மாஸ்டர் விஜய் வருவாரு, பின்னாடி வலிமை அஜித் ஓடிடுவான். எனக்கு வைத்தஸ்ல இருக்கு, நான் திட்டலான்னு பாக்குறேன். சரி விட்டுலாம். ஓடி வருவாரா? ஓடி இருக்கான். சரி ஓடி இல்லாதான் நடந்துதான் அது ஃபாஸ்டா எடிட் பண்ணிருக்கோம். சரி ஆனா மியூச்சுவல்ல கூட விட மாட்டீங்க அவனை அடிச்சுதான். சரி இல்ல இத ஏன் சொல்றேன்னா, அந்த டைம் மட்டும் வருவான். அதான் புரியுதா? ரிலீஸுக்கு 2 முன்னாடியே வந்துட்டு ப்ரோ என்ன இருந்தாலும் நீங்க அரசியல் போறீங்க, அதான் தலை வந்துட்டு எல்லாமே இது பண்ணிட்டாரு, அதான் உங்களுக்கும் ஓட்டு வேணும். இவளையும் அந்த மியூச்சுவல் எடிட் அவ்வளவு போடுவானுங்க. அப்பெல்லாம் பிக்லாம் போவோம். நம்ம சைட்ல இருக்கிற இன்னசென்ட் அனில்ஸ்ன்னு இருக்குல்ல, இன்னசென்ட் அனில்ஸ் எல்லாமே ஃபயர் விடுவானுங்க. என்ன இருந்தாலும் தலை காண்டி குட் பை கிளிப் பார்க்கலாம். அதான் ஆனா உண்மையில ஜாக்கி நோட் பண்ணிக்க, இப்படிதான் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன பிறகுதான் தெரியும் ஆமைங்களே கருத்து போனுங்க. அப்புறம் இவனுங்க எங்க தெரியுமா வாங்கி கட்டிப்பானுங்க. படம் பார்த்துட்டு சும்மா வந்தா பரவாயில்ல, அங்க பேட்டி கொடுக்குறேன்ட்டு நின்ட்டு நான் தான் புளிக்கி அப்படின்னு பேசிட்டு இருப்பானுங்க பாரு. அங்க நின்று மைக்க பூச்சிக்கின்னு பைத்தக்காரனுங்க பாக்குற நம்ம ஆளுங்களும் காண்டாயிடுவானுங்க. டேய் நாங்களே பாக்கலாம்னு நினைச்சு நீ இப்படிலா பேசினியா, அடி பண்ணா நாங்க சும்மாவே அடி பண்ணா அவங்களும் அடிப்பானுங்க. இதுதான் இவனுங்க பண்ற வேலையை. அவனுக்கு எவ்வளவு வேணா பாசிட்டிவ் இருக்கு அலெக்ஸ், நம்மள கோட் பண்ணி ஏதாவது பேசுவானுங்கல்ல, புரியுதா அவனுக்கு? அங்கதான் நம்ம அடிக்கிறது இவனுங்களா. நம்ம ஒண்ணும் சும்மாவா போயிட்டு இவனுங்களை வந்து ஃபர்ஸ்ட் டேவே இவனுங்களை அடிக்கணும் நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா? படம் வந்து ஏதோ பண்ணிட்டு போத்தல நம்ம அங்க போயிட்டு நின்று மைக்க பிடிச்சிட்டு பேசுவானுங்க தெரியுமா? பாப்பா தருக்குறீங்க நம்மள பத்தி. அங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ பாக்குறப்போ, படம் பார்த்தியா சுத்தம் பண்ணு படம் நல்லா இருக்கா இல்லையா பேசுறீங்க. படம் பிடிச்சா அவன் போய் பார்க்கதான் போறான், பிடிக்கலன்னா அவன் திட்டதான் போறான், புரியுதா? இதுல இவனுங்க வந்துட்டு தான் ட்விட்டர்ல வந்துட்டு ஒரு உலகம் நினைச்சு அதான் யாரும் மியூச்சுவல்னு சேர்ந்தா அது வேஸ்ட் தான் இருக்கு கேட்டேன். நான் தான் சொல்றேன் இல்ல, ஆஃப்லைன்ல போய் நான் யாருக்கிட்ட வேணா கூட நான் ஓட்டு கேட்பேன். ஏன் அஜித் ஃபேன்ஸ் கிட்ட கூட ஓட்டு கேட்பேன். ஆன்லைன்ல நான் இன்னைக்குமே அம்மா கிட்ட ஓட்டு கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன். அவனுங்கிட்டே ஓப்பனா மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லியிருக்கேன்.
ஏன் ட்வீட் ஒரு டைம் போட்டிருக்கேன், ட்வீட் போடுனானுங்க அப்படி அந்த ட்வீட்டே போட்டிருக்கேன். ஆன்லைன்ல இருக்கிற விஜய் ஹேட் பண்ற இவனுக்கு தேவையில்லை, அதாவது ட்விட்டர் மென்ஷன் பண்ணேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து இன்னசென்ட்லாம் இருக்கானுங்க, ஒரு நல்ல ஒரு இவனுங்களா இருக்கானுங்க. அஜித் மியூச்சுவல்லாம் சில பேர் வந்துட்டு கொஞ்சம் வெற்றி கேட்கலாம் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் இந்த லைஃப் பாய் பாத்திருக்கிய மான்ஸ்டர், லைஃப் பாய் சோப்பு விளம்பரம் மாதிரியே 99.9% வந்துட்டு ஜேம்ஸ் தான் எல்லாம். அதான் எல்லாமே வைரஸ், டாக்ஸிக்டா அவனுங்க, வெரி டாக்ஸிக் டாக்ஸிக். தரமாட்டா அவனுங்க. அதுலயும் எல்லாமே சிலதெல்லாம் மூலக்கோளா இருப்பா. 99.9 அதெல்லாம் 99.9 இல்ல இல்ல அந்த மீறி 1% யாருன்னா அவனுக்கு எதுவுமே இருக்காது, எப்பனாவது வந்து பாப்பான், ஆக்டிவா இருக்க மாட்டான். அதான் ஆனா வந்து பேசுவான். என்னெல்லாம் நாளா இவனுங்களை கம்ப்ளீட்டா 100% சொல்ல. இங்க நிறைய டாக்ஸிக் கர்மாந்திரம் அவனுங்க 100% வந்து ஹேட்டர்ஸ் அவனுங்க பேசுற விஷயமே அதுதான். அப்போதான் நான் இப்ப வந்து இல்ல மெயின் இப்ப மான்ஸ்டர் வந்துட்டு அப்போலோ பாலிடெக்னிக் காலேஜோட ஆடு பண்றாரு, அதான் 100% தான். ஏய் என்ன அப்போலோலாம் 100% சொல்லிட்டு placement. இருக்கானா? அமிர்தா குக்கிங் எனக்கு அமிர்தாயே இல்ல, அமிர்தாயே பிடிக்கும், ஆனா அந்த அமிர்தா விளம்பரம் பிடிக்காது. ஸ்னேகாக்காவை பிடிக்கலன்ட்டா டேய். ஸ்னேகெல்லாம் வேணாங்க, அமிர்தா பிடிக்கும். ஸ்னேகாக்கா தான் வருவாங்க அதுல அட்வர்டைஸ்மெண்ட். அமிர்தா கேட்டரிங் அது சரவணா ஸ்டோர் தானே. படிக்கும் போதே பணம் சம்பாதிக்கலாம். இதுல பிரீத்திக்கு நாங்க கேரண்டி மாதிரி ஆதிக்கு அங்க உக்காந்துக்கிறான், எப்ப எங்க சதற போகுதுன்னு தெரியல. ஏய் எனக்கு தெரிஞ்சு எப்படி இவ்வளவு அடி வாங்கினான்னு தெரியலடா. ஹைப்பு ஏறினே இருந்தது, எங்க இவனுக்கு டவுன் ஆகி அடி வாங்குச்சுன்னா அந்த பாட்டு ரிலீஸ்க்கு அப்புறம் தான். முதல்ல இதெல்லாம் ஒரு ஆமாண்டா, அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷோட ட்வீட்டையும் காணோம். எடுத்துக்கிட்டாரு. ஓப்பனா சொல்றேன்டா, பைரவ கூட இதோட ஹைப் இருந்ததுடா, படமே அது சுமார்தான். இல்ல இவனுக்கு உலகம் எப்படி தெரியுமா, ஓஜி பாட்டு விட்டோம் ட்ரெண்ட் ஆச்சான்னு கேட்டா ஆவல, சரி ஏதோ ஒண்ணு கத்தினுக்குதான், எல்லாம் கத்தின்னு இருக்கும். இவனுக்கு நினைப்பு தருமா, இல்ல ஜாக்கே எல்லாரும் குட் பை பத்தி பேசுறாங்க, அவன் ஐபிஎல் பாக்குறான், அரசியல் பாக்குறான், பாத்ரூம்ல எவனா இவன் சவுக்கு சங்கர் வீடியோ எல்லாம் மதன் கோரி போட்டுன்னு தெரியறான், எவனுமே குட் பை பத்தி பேசுறது. இது கூட பரவாயில்ல, வீரதீர சூரன் வருது, அதை கோர்ட் இஷ்யூ போயினுக்குது, அதை பத்தி தான் பேசுறானுங்க. இதுக்கு நடுவுல புள்ளம் பாட்டுக்குதுல சூரிய பாட்டு, அவன் பாட்டு கூட இன்ஸ்டாகிராம் பசங்க ட்ரெண்ட் ஆகுறானுங்க. இன்ஸ்டாகிராமே காரி துப்பிய தருணம், அதான் ஓஜி சம்பவம் ஏகே. அதாவது இன்ஸ்டாகிராமே ஒரு கரடி மாதிரி, அந்த கரடியே காரி துப்புனதுதான் நம்ம ஏகே. ஏய் அவனுங்களே அந்த பாட்டு ஃபுல்லா வைக்க மாட்டானுங்கடா, அது ஏதோ ஒரு லைன் நம்மள கோட் பண்ணி பேசுறத மாதிரி நினைச்சீங்கன்னா அதை போட்டு ட்ரெண்ட் பண்ணுறானுங்க. ஒரு லைன் நானே பாடுவேன், இது ஒரு பாட்டு. அவனுங்களே ட்ரெண்ட் பண்ணல அந்த பாட்டை, அங்க எங்க நம்மள அடிச்சு பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த லைனை போட்டு கோட் பண்ணி. ஆனா ஒரு நிமிஷம், இது உண்மையிலே எப்படிதான் ட்ரை பண்ணிருக்கான். ஹுக்கும் பாட்டுல ரஜினி வந்துட்டு உள்ள வந்து போதையில மாதிரி கத்தவல, ஏ தம்பி ஹேதான், அதான் அந்த அவன் தெரியல, அந்த மாதிரிதான் நினைச்சிட்டான் போல. யாரு ஆதுக்கு ஏகேன்றான் திரும்ப எதுவுமே, அதாவது இல்ல உண்மையில ஜீப்ரா காலையில போறப்போ கத்திட்டானா தெரியல. நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஒன்னு பார்த்தேன் ப்ரோ, ஒருத்தர் ரிங்டோன்ஸ் ஏகேனே காது வலிக்குது ரொம்ப. அலெக்ஸா அவன் அவ்வளவு வெறியில இருக்கான் போல ஏகே மேல. ஆனா இல்ல ஒரு நிமிஷம் ஜாக்கே, இது எப்படித்தமாகுது இல்ல விஐபில வந்துட்டு அப்பா கிட்ட கேட்பானு அந்த மாதிரிதான் இது எடுத்துட்டு, அவனுக்கு மட்டும் தலைவா தெரி, எனக்கு மட்டும் என்ன ஓஜி சம்பவம் குட் பேட் அக்லி தான் தடியில கூட்டினது வந்து உட்கார வச்சிருக்கேன். ஒரு டவுட், 1000 கோடி பண்ணுறோம்ல. டேய் இவன் இந்த டாபிக் முடிச்சா எனக்கு கூப்பிடுங்கடா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு இருக்குண்டா, உனக்கு இருக்கும், உனக்கு ஏன் இருக்காது? நீ ஏதாவது சொல்லி. ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா, மைத்திரி வந்துட்டு பேருக்குன்னு பிரைஸ் பண்ணி போடுறான். இவனுக்கு என்ன நினைச்சிட்டானுங்கன்னா ரொம்ப ஏதாவது அவன் கடை நடத்துறான் அலெக்ஸ், உனக்கு புரியுதா? கடையில சேல்ஸ் ஆகலனா 50% ஆஃப், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு போட்டு ஆகணும், ஏதாவது பண்ணி தான் ஆகணும். கடையில பொருளை வச்சுட்டே இருக்க முடியுமா? இந்த பொருளை விற்கலன்னா அவனுக்கு லாஸ். அவன் விற்கிறதுக்கு என்ன பண்ணுவான், இந்த மாதிரி கூவிட்டு தான் இருப்பான். அவனோட பொழப்பு தாடி தான் போகணும். மைத்திரிக்கு ஒன்றும் அஜித் தூக்கி பிடிக்கலாம் அவசரம் இதே கிடையாது அவனுக்கு. அவனுக்கு படம் ஒன்று நான் செலவு பண்ணியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், நான் செலவு ரிட்டர்ன் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து லைக்காவை பார்த்துருப்பான், லைக்கா சொல்லியிருப்பான், சார் இவனுங்க புடுத்துவானுங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வேணான்னு வானுங்க,
எங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வேணான்னு பேனர் வேணான்னு எல்லாம் புளுத்துன்னு ஆனா படம் புளுத்தின்னு போயிடும். ஸோ இதெல்லாம் நம்பாதீங்க, நீங்க எல்லாமே பண்ணுங்க, பண்ணாதான் படம் கொஞ்சமாவது கலெக்ஷன் பண்ணுன்னு இருப்பானுங்க. அதான் இப்ப பண்றானுங்க. புரியுதா? மைத்ரி வந்து ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸை பார்த்துருக்கோம், இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்னேன், அஜித் பண்ணாம சொன்னதுனால என்ன ஆச்சு படம் விடாமுயற்சி. அது தெரிஞ்சு போச்சு. இப்போ மைத்ரி என்ன பண்ணுவான், இது கேவலமான பிரியாணியா இருந்தாலும் பரவாயில்ல, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, அது போட்டு தான் ஆகணும். எனக்கெல்லாம் இந்த படம் எப்படி தெரியுமா, விடாமுயற்சியில் ஒரு ஃபன் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? இது இந்த படம் வந்து பிரபாஸ் ஒரு அனிமேஷன் படம் வந்து என்னடா ஆதி புருஷா, ஆதி புருஷ்ல சீட்டு பக்கத்துல வந்து இங்க அனுமாருக்காக ஒரு சீட்டு விட்டோம்னானுங்க பாரு, அந்த ஃபன் இங்க விடாமுயற்சியில் ஒருத்தன் பண்ணான். தலைக்காக இந்த சீட்டை விட்டுருக்கேன், என் கூட உட்காந்து தேட்டருக்கு வந்து அவன் படம் பண்ணுவான். சீட்டெல்லாம் விட்டு சீட்டை விட்டு அதில் பேட்டி வர கொடுக்குறான்டா. அவன் மனநிலைமையில யோசிச்சு போடுறான் கொஞ்சம். அவனுக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்கானுங்க, என்னடா போடா. கேக்குதா இதுல ஜிபியூ படம் இவ்வளவு கத்தி பேசினா கேக்குதா? நீ இல்ல அதெல்லாம் இல்ல கேட்டுதான் நான் பேசுறது கேக்குதான்னு கேக்குறேன். இல்ல ஜிபி ஃபிளாப்புக்கு அறிகுறி என்ன தெரியுமா ஜாக்கே? தலை ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்காக பார்க்கலாம், தலைக்காக பார்க்கலாம். என்ன இருந்தாலும் தலை இலவசம் நல்லா இருக்குதுன்னதான். இதெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாமே கருகிற வாடைகள். படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா அதான் நல்லா இருக்கா இல்லையான்றது, இல்ல எது எது நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். தலைக்காண்டி பார்க்கலாம். இவனுக்காக நான் 700 MB ஏத்துறது பெரிய விஷயம். அதே சில டைம் எதுக்கு ஏத்திருக்கேன்னு யோசிச்சிருங்க, 400 முடிச்சிடலான்னு பாப்போம். 400 முடிச்சா அவன் யாரு ஆமை யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆனா இல்ல தாவேகா தொண்டர்கள் அஜித் படத்தை வந்துட்டு புறக்கணிக்கிறார்கள். இது தப்பு தம்பி. எப்ப போட்டது இது? போடுவாங்க தெரியாதா? போடுவானுங்களா? போட்டிருப்பானுங்க நினைச்சா ஆல்ரெடி. அவனுங்க போடுறானுங்களோ இல்லையோடா, நீ ஏன் டெய்லி எடுத்து கொடுக்காத அலெக்ஸ்? உண்மையிலே அப்படிதான் போடுறான், எடுத்து தராரு. பாலா இவன் என்ன திரும்படா பண்றான், கொஸ்டினை கேட்டு ஆன்சர் நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறான்டா. வாங்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் அஜித் மியூச்சுவல், நான் அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க ஹேட்னா நீங்க மட்டும் தான், சரி வாங்க நீங்க மட்டும் தான் ஹேட் பண்றது. நீங்க கொடுக்குற கதைக்கெல்லாம் நம்ம கேட்கணும் அவசியமா இருக்கு பாருங்க. அஜித் மியூச்சுவல் இவரு ஏண்டா நம்புற மாதிரியா இருக்கு? உண்மைதான், கரெக்ட் தான். இங்க பாரு, சாவ போற அஜித் ஃபேனை கூப்பிட்டு கேட்டா கூட நீ யாருன்னு சொல்லுவான்டா. அந்த நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அவன் தூங்கி எஞ்சா உன்னதான் திட்டிட்டு இருக்கிறானுங்க. அது ஒரு வயல் உண்மைதான் மான்ஷு. இந்த நாயில உட்காந்து ஜிபியூக்கு இவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கான். நல்லா கவனிச்சு பாரு, எல்லா ஸ்பேஸ்லயும் ஆமை அடிக்காம போக மாட்டான் வந்து. ஓ நெகட்டிவ் ஃபேம் கொடுக்குற அலெக்ஸ். ஆமா சரி ஓகே. அது தெரியாதா? ஏகே ஃபேன் ஒரு 2 பேர் இருக்காங்க. அலெக்ஸ் அவன அட்ரஸ் நம்பர் கிடைக்கிட்ட உனக்கு இருக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கா? அலெக்ஸ் இந்த டார்க் டெவில்லாம் இப்ப வருது இல்லையா அலெக்ஸ்? ஆமா டார்க் டெவில் நல்ல வார்த்தை, இங்கேயோ கேட்ட மாதிரி இது. ஒரு ஐடி வருமே அலெக்ஸ் டார்க் டெவில் பெங்களூர்ல இருந்து. முன்னாடி பேசிட்டு இருப்பான். ஆனா இல்ல நல்ல பேரா இருக்குது டார்க் டெவில். நானும் லியோதாஸ் கேள்விப்பட்டிருக்கேன், ரோலக்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், ஜெயிலர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். டார்க் டெவில் மார்வல் வெப் சீரிஸ் ப்ரோ. இது பரவாயில்ல இல்ல மான்ஸ்டர். இப்போ ஒரு நிமிஷம் ஜேடி அலெக்ஸ் இப்ப ஏதாவது இப்ப தளபதி லியோ ஏதாவது வைக்கிறேன். இப்ப லியோ அந்த மாதிரி அதை பின்னாடி வைக்கிறான் மாஸ்டரு, அதை ஏதாவது ஒன்று சில பேர் கோட்டு கூட வைக்கிறான். கோட்டு இதெல்லாம் வச்சுருந்தானுங்க, கோட்டு விஜய் அந்த மாதிரின்னு. ரெட் டிராகன் அது பக்கத்துல ஒரு காக்கா ஏதோ குருவி வச்சிருக்கான், குருவின்னு நினைக்கிறேன், ஏதோ குருவியோ குருவி. நீ எதை விடுறா இல்ல யாரோ உள்மனசுக்குள்ள பூந்து ரெட் டிராகன்றது கேள்றா ஒருத்தர் சொல்றா அடிக்கு மச்சான், லியோ லயன் தான், டிராகன் பறந்தே அடிக்கும் மச்சான், ஃபயர் விடுன்றோம். பறந்து அடிக்க ஃபயர் விடுமா? டேய் இதெல்லாம் நட்சத்திரம் நடந்திருக்காடா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னடா பேச? அவன் பறந்து அடிக்கும் ஃபயர்ல விடுன மீனுங்கிறானுங்கடா இன்னும். நல்லா இருந்தா சரிடா.
அடுத்த பேரு அலெக்ஸ், இது நாளைக்கு ரிலீஸ் ஆதா இல்லையான்னு பாடுறா. வீரதர சூரர் இல்ல தள்ளி போச்சுன்னா பாரு. ஆனா அப்டேட் போடுனா படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல 11 மணிக்கு தான் அப்போ ஷோவை. 20 இருக்கும். ஆமா காலையில தான் கோர்ட்டே ஜட்மெண்ட் கொடுக்க போகுது. உள்ள அப்படி ஏன்னா எனக்கு சிலதெல்லாம் ஷாக்கா இருக்கும். பாத்திருக்கியா கரெக்டா எப்படி காலைல வந்தோடனே இவங்க டெஸ்ட்னு ஒண்ணுக்கு கேஸ் ஏதோ நயன்தாரா போறோம். நடிச்சிருக்க வெப் சீரிஸ் அது படம் நினைக்கிறேன், தெரியலையே. வெப் சீரிஸ் மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலே வெப் சீரிஸ் ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டா வேற ஏதாவது வெப் சீரிஸ் பார்க்கலாம் போலதான் இது. இது ஒரு அடிக்ஷன் போல. ஆமா ஆமா, அது அப்படிதான் இது பாத்துட்டேன்டா நானு. மைண்ட் அங்கதான் போகும். சுழல் 2 பாத்தேன்டா, நல்லா இருந்துச்சு. அதான் சொன்னேன். எனக்கு 1 தான் பிடிச்சிருந்தது இத கம்பேர் பண்ணும்போது. ஆனா இந்த காலத்து சோசியல் மீடியால அப்ப நீங்க பைத்தியக்காரன். அப்ப நீங்க பைத்தியக்காரன். அலெக்ஸ் அப்படிதான் சொன்னான். நம்பர் 1 நல்லா இருக்குன்னு சொல்றேன். 1 தானே நல்லா இருந்துச்சு. புரியல, இது எல்லாருக்குமே தெரியுமேடா. இல்ல 1 நான் அதான் சொன்னேன். 1ல வந்து என்னன்னா நமக்கு அந்த ஸ்டோரியே புதுசு, அந்த சஸ்பென்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸ்டோரி புதுசு. ஆமா சஸ்பென்ஸ் இருந்துட்டே இருக்கும். அந்த ஸ்டோரியும் புதுசுல நம்மளுக்கு அந்த ரெஃபரன்ஸ் இருக்காது. 2ல வந்து நம்மளுக்கு 1ல அந்த ரெஃபரன்ஸ் புரிஞ்சிரும். அண்ட் வந்து 2ல வந்து என்னன்னா கொஞ்சம் இதுவா இருக்கும், ஹைப்பா இருக்கும். கொஞ்சம் இந்த பிஜிஎம் மாதிரி போட்டு அந்த ஃபைட்டுக்கெல்லாம் ஸ்லோ மோஷனை போட்டு ஒரு மாதிரி படம் மூவி வந்து கொண்டு போயிருப்பானுங்க. ஓகே ஆமா, எனக்கு ஒரு டவுட். என்னடா மோகன்லால் வந்து இஃப்ரான் கூட உட்காந்து இது என்னடா இது இன்டர்வியூ தரேன் என்ன? ஆமா, ஐயோ தரமா கேள்வி கேக்குறாங்க. கான்செப்ட் ட்ரெண்டிங்ல யூடியூப்ல தமிழ்ல எந்த அவன் அந்த அளவுக்கு ட்ரெண்டே இல்லை இப்போதைக்கு. ட்ரெண்டுனா விஜய் சித்து vlogs. ஆமா, அதுக்கப்புறம் வேற யார் ட்ரெண்டு தமிழ்ல? வேற யார் ட்ரெண்ட் யூடியூப்ல இப்போதைக்கு? ஏ2டி இருக்கான், அவங்க கூட அடிக்கடி மூவி ப்ரொமோஷன் பண்ணிருப்பான். ஏடிடி வாங்கின அடிக்க சைலண்ட் ஆயிட்டான். இப்போ அவங்க வீட்டுல வேற ஒரு இதாச்சுல, அதான் அவங்க சிஸ்டர் இறந்துட்டாங்க. லேட் தானது, அது கொஞ்சம் சாம ஒரு சைலண்ட் ஆயிட்டான். வேற யாரு? மதன் கௌரியும் இல்ல அந்த அளவுக்கு ட்ரெண்டு. விஜி தான் இல்ல, விஜய். ஆமா, விஜய் சேத்து. அப்புறம் இது எம்ஜி இப்ப புதுசா அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணிட்டுதான் இருக்கான், சினி இன்டர்வியூஸ் எல்லாம். இப்போ ஒரு தலையோட ஒரு ஆட் பண்ணிருக்கான் அந்த ஃபேனுக்கு. முன்னாடி எல்லாம் ஜம்ப் கட்ஸ், இது எருமா சாணி இது ஏதோ இருக்கும். எருமாசாணி சூப்பரா இருக்கும் அலெக்ஸ், ஃபன்னா இருக்கும். மைக் செட் தான் பாக்குறேன். ஒரு எபிசோட் முன்னாடி நல்லா இருக்கும், இப்பதான் கிரிஞ்சு பண்றானுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தலைவன் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. அப்புறம் அந்த படம் எடுத்தானே, அது என்ன படம் அது? டார்லிங். ஆமா, அந்த படமும் நல்லாதான் இருக்கும். ஏதோ ஒரு படம் எடுத்தான் அருள்நிதி. அருள்நிதி வச்சு டார்லிங் இல்ல அலெக்ஸ், எருமசாணி ஒரு படம் டைரக்ட் பண்ணனே அவரு, அருள்நிதி வச்சு. டார்லிங் காமெடி நல்லா இருக்கும்டா டார்லிங்ல. நீ லாஸ்டா எந்த படம் காமெடி நீ வயிறு வலிக்க சிரிச்ச காமெடினா எந்த படம்? ஒரு படம் காமெடி நான் வயிறு வலிக்க சிரிச்சதுன்னா எந்த படம்? மதகஜராஜா காமெடி பண்ணா இல்ல அந்த அளவுக்கு இல்ல. மதகஜராஜாலாம் சரியில்லை அந்த அளவுக்கு. டிடி ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் சிரிப்பா இருந்தது, ஜாலியா. ஆனா அவ்வளோ இல்ல. வேற
வயிறு பாட்டெல்லாம் ஓகே. வலிக்கிற அளவுக்கு. அந்த இந்த படம் இன்னும் என்ன பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கியா? அது என்ன படம் அது? ஆனா சத்தியமா சொன்னா லவ் டுடே நிறைய காமெடி சீன் சிரிச்சிருந்து. லவ் டுடே செம்மையா இருந்துச்சு. லவ் டுடே லவ் டுடே ஒர்க் லவ் டுடே ஆயிருக்கும், செம்மையா காமெடிலாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கும். ஏய் ஆனா நீ சிரிச்சதுலேடா, நீ லாஸ்ட் கூட வரடா சரிடா, நீ பார்த்த படத்திலே நீ வயிறு வலிக்க சிரிச்ச படம்னா அது எந்த காமெடி, எந்த படத்துல? இதான் நான் மேக்ஸிமம் சிரிச்சதே அதிகம். ஆல் இந்த டைமா? படம் தான் ஆல் டைம். ஆல் டைம்னா ஒரு நிமிஷம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் படம், வின்னர் படம், மாயின்னு ஒரு படம் இருக்கு, அந்த படம், ஒருக்கல் ஒரு கண்ணாடியும் எங்கேயோ காமெடி போயிட்டே நீ. பிடிக்கும். சொல்றா பழைய படத்துக்கு அப்புறம் போயிட்ட. இந்த ஏன்டா சிவமனசல் என்னென்ன சக்தி பிடிக்கும். இல்ல ஆல் டைம் சொல்றேன். லாஸ்டா வந்ததுன்னா A1 வேற மாதிரி செம்ம காமெடி. ஏ வயிறு வலிச்சிச்சு. என்னடா சொல்ற, என்ன காமெடி சொல்லு. இல்லையா எல்லா காமெடி பொண்ணு பார்க்க போறேன் எவ்வளவு இதுவா இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து எல்லாமே A1 எல்லாமே பிடிக்கும். A1 தானே இந்த இது மறந்துருச்சு. நிம்மதியா படுத்து தூங்குவான் திரும்பி, அது அந்த படம் தானே? இவன் ஏதாவது சந்தானம் வந்துட்டு ஒரு கொலை பண்ணிட்டு மறைக்க பார்ப்பானே, அது வருஷம் மான்ஸ்டர். நீ என்ன பார்த்து சிரிச்ச? வாழைப்படத்துல ஒரு இவன் நிமிஷம் இல்ல குத்துவானே, மான்ஸ்டர், நீ என்ன பார்த்து சிரிச்ச? நான் என்ன பண்றேன்னா, நான் எனக்கு 2 படம்டா. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் சிரிச்சது வந்து, ஒண்ணு கலகலப்பு 1, ஓகேவா? செகண்ட் வந்து இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், பாலகுமாரா. அந்த படம். அது வந்து பயங்கரமா சிரிச்சேன். எனக்கு வந்து விஜய் சேதுபதி படம் பார்த்தே நான் அந்த படம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணதுன்னா அந்த படம். அதுக்கப்புறம் கலகலப்புலலாம் அந்த கட்டி போட்டு அடிப்பாடுகள போலீஸ், அந்த சீன்லாம் எனக்கு சிரிப்பு தாங்கல. சிரிச்சு தான் விழுந்தேன். ஆமாண்டா, கலகலப்பா. அது என்னடா அது படம் பேரு? அந்த படம் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. நான் பயங்கரமா சிரிச்சதுன்னா அதான் அந்த லாஸ்ட் இது 2 படம் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்கு. வேற ரீசெண்டாலாம் இல்ல எதுவும். ஆமா, அதான் சொல்றேன். ரீசெண்டா நம்மளுக்கு ஞாபகம் வர மாதிரி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல காமெடி மூவிஸே நம்மளுக்கு. மண்டேலா இதுல கூட சூப்பரா இருக்கும். லப்பர் பந்துல அவன் அந்த கடைக்கு போயிட்டு மாமனார் முன்னாடி இருப்பான், இவன் பின்னாடி இருந்து டேய் அவர் இருக்காரா போனா, அந்த சீன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடி சீன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா லப்பர் பந்துல கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு. மண்டேலா வேற என்ன சொல்லலாம்? மண்டேலா நல்லா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் இதா போச்சுல்ல இவனே பாலா. ஆமா, கொஞ்சம் அது கான்செப்ட் இதான் மூவி. கான்செப்டா இருக்கும். அரண்மனை 4 கூட ஓகே தான் நினைக்கிறேன். கொஞ்சம் சிரிப்பு இருந்துச்சு. அவன் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குதுப்பா. ஏய் பாரா, காமெடி மூவி தெரியலடா நம்மளுக்கு ரீசெண்டா இருந்ததுல. அந்த அளவுக்கு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்கடா டேய். ஏய் மந்த்லி ஒரு படம் வந்துடும் தெரியுமா? மந்த்லி 1 இல்ல 2 மாசத்துக்கு ஒரு படம் இந்த மாதிரி காமெடி மூவிஸ் வரும். என்ன இவனுக்கு விட மாட்டானுங்களேன்னு தெரியல. அதான் விட்டாங்களே. காமெடி எழுத ஆளே இல்லையே. காமெடி எழுத எந்த டைரக்டர் இருக்கான்? ஒருத்தன் கூட கிடையாது. ஆனா இந்த வருஷம் ஆமா இந்த வருஷம் இல்ல, போன வருஷமே காமெடி என்ன படம். எனக்கு டிடி ரிட்டர்ன்ஸ் ஓகேவா இருந்தது. இது எதுவும் ஆனா அதுவே ரிப்பீட்டா பார்க்கும்போது காமெடி சிரிப்பு வரல. ஆமா. ஏய் டிராகனே அப்படித்தான்டா. தியேட்டர்ல கொஞ்சம் சிரிப்பு வந்தது. இது நீ ஓடிடில பாக்குறப்போ பாதிலாம் சிரிப்பே வரல. அப்படி பார்த்தா டாக்டர் கூட தான் தியேட்டர்லாம் செம்ம சிரிப்பா இருந்துச்சு. ஓடிடில பாக்கும்போது அவ்வளவா. ஆமாமா டாக்டர் தியேட்டர்ல ஆமா, ஓடிடில பாக்குறப்ப கரெக்ட். டாக்டர் ஏய் ஆமா, டாக்டர் கூட சூப்பர்ரா. டாக்டர்மே செம ஃபன். ஆமாமா, மறந்துட்டோம் பாரு. டாக்டர்மே சூப்பர் காமெடி படம்லாம். நல்லா இருக்கும். ஏய் அத அடிவாங்க பாரு. அச்சச்சோ மெட்ரோ சீன்லாம் சொல்லிடாத. மெட்ரோ சீன் மெட்ரோ லைன் சரியான காமெடி. ஏய் கரெக்ட்ரா அலெக்ஸே, டாக்டர்ரா லாஸ்டா எனக்கு தெரிஞ்சு சிரிச்ச படம் டாக்டர். கரெக்ட். டாக்டர்ல காமெடி நல்லா இருக்கும், ஒர்க் அவுட் ஆயிருக்கும். டாக்டர் இல்ல ஆனா டாக்டர் தான் ஓகே. டாக்டர் டார்க் காமெடிலாம் ஓகே. ஆனா டார்க் காமெடி ரிப்பீட்டா பார்க்கணும்னா எனக்கு அது தியேட்டர்ல ஒர்க் ஆச்சு. ஒரு சில என்னைக்குமே நெல்சன் காமெடிலாம் இருக்குல்ல, அதான் நெல்சன் காமெடி ரிப்பீட்லாம் கிடையாது.
சூதுகவும் காமெடி, அதுக்கப்புறம் இந்த ஜிகிர்தண்டா இதெல்லாம் செம்ம டார்க் காமெடி. அதுவும் வேட்டையாடு விளையாட சீடி எடுத்துன்னு போய் ஃப்ரெண்ட் வீட்டுல கொடுப்பான். அது எப்ப பார்த்தாலும் சிரிப்பா பொண்டாடிக்கிட்டு போய் வேட்டையாடு விளையாட அதுவும் சீடி சாப்பிடுவோம். சரியான இது. ஜில்ஜங் ஜக்கும் நல்லா இருக்கும், ஆனா அது பெருசா இருக்காது. ஜில்ஜங் ஜக் அது ஓகே அவ்வளவு காமெடி இருக்காது. ஓகே ஆனா நல்லா படம். செம்ம ட்ரைடா ஜில் ஜங் ஜக்கில டிஃப்ரெண்ட் ட்ரை. இந்த படமே டிஃப்ரெண்டா இருக்கும். தமிழ் படம்டா, தமிழ் படம் கேக்குதா? தமிழ் படமா? தமிழ் படம் அது என்ன தமிழ் கூட படம்? comedy பழைய தான். ஜீவா Repeatல. படம் தமிழ். ரிப்பீட்ல அவ்வளவு தமிழ் காமெடியா படம் இல்ல, அது இருந்துச்சு சிவா ரால் படம். தானடா, ரால் வேற காமெடி வேற. ராதா இருந்தாலும் நல்லாதான் இருந்துச்சு காமெடியா, எனக்கு பிடிச்சிருந்ததுடா. எப்படி தெரியுமா இது, இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு தம்மா தூண்டு ஸ்டேஜ் போட்டு அவனுக்கு பண்றது காமெடின்னு ஒரு கீழே ஒரு 4 பேர் சிரிப்பானு பாரு, அதையும் காமெடி நினைச்சு நான் அதான் சண்டை போடுவானுங்க. பழைய படம் உள்ளத்தை அளித்தான ஒரு படம் இருக்கு, அதெல்லாம் சரியான காமெடி. சுந்தர் சி ஆனா இல்ல நான் அதெல்லாம் வேற மாதிரி. விஜய் பத்தல சத்தியமா பிரின்ஸ் வேற இல்ல, மாதிரி பிரின்ஸ் வசீகரெல்லாம் சரியான இதுடா. பிரின்ஸ் வசீகரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வசீகரெல்லாம் ஆல் டைம். அப்பா இந்த வடிவேலு வந்துட்டு நாட்டின் ஊந்துருவான் இல்ல, அந்த கருப்பு இது இல்ல, ஆமா அதான் அதுக்கு இல்ல, அது சிரிப்பு கூட இல்ல, அதெல்லாம் செம பண்ணு. அதுக்கடுத்து விஜய் சிரிப்பு இல்ல, அது எப்ப பார்த்தாலும் சிரிப்பு வரும். அது செமையா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சிரிப்பு வரும். உண்மையாவே அது கண்ட்ரோல் பண்ண எங்க முடியாம சின்ன வயசுல மட்டும் இல்ல, சின்ன வயசுல எங்க வீட்டுல அதை பார்த்து சிரிச்சுனே இருப்பேன். எங்க வீட்டுலதான் அது ஷூட்டிங் ஸ்பாட்ல உண்மையாவே கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சிருப்பாரு அவரு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் டெட்லி காம்போ, விஜயனாவும் வடிவேலுலாம் எல்லா அந்த காம்போவும் பயங்கர கிளிக்கு. சுறால கூட காமெடி எல்லாம் அடிச்சுக்க முடியாது. காவலன் எனக்கு பஞ்சதந்திரம் கூட பிடிக்கும், காமெடி நல்லா இருக்கும். பஞ்சதந்திரம் ரிப்பீட் வாட்ச் சூப்பரா இருக்கும். பஞ்சதந்திரம் சிரிப்புடா இல்ல, அதுவும் அங்க பாடிய மறைக்கிறதுக்கு பார்த்தாலும் பாக்கலாம்டா அந்த படத்தை. ஹைலைட் என்ன தெரியுமா, இல்ல கமல் எல்லாத்தையும் போட்டுட்டே குத்துறதுக்கு ஏதாவது வேணும், ஏதோ ஒண்ணு பின்ன எடுத்து தருவான். இதுல ஜெயராம் தான் ஹைலைட். டேய் அதான் என்னடா பண்ணு கேட்டா எறும்பு கடிக்குதுடா, அதான் எறும்பு கடிக்குது சொரிய கூடாதா? அது கூட இல்லடா, எல்லாம் சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, பெரியவங்கன்னா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரி போடுவாங்க. அல்டிமேட் காமெடி. அந்த படத்துல மெச்சூரிட்டி லெவல்ல ஃபன் பண்ணுவானுங்க. டேய் நிறைய இருக்கு அந்த சீன். அந்த காமெடி நாகேஸ்வர புருஷன்ஸும் நல்லா இருக்கும் அதுல. அதுவும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த யோகி சேதுன்னு காம்ப, அவனும் நல்லா இன்னசென்ட்டா காமெடி பண்ணிருப்பான். அவனும் அந்த மாதிரி படங்கள்லாம் வரதில்லை அதுல. இல்ல அதுல நாசர் காமெடி எல்லாம் இருக்குடா. சாருக்கு அந்த ஐஸ் காஃபி கூட ரொம்ப அடிச்சிட்டேன் இல்ல, நீ அதான் நீ ஊதவே உன்னை பார்த்தாலே தெரியுது. நாசர் இல்லடா, நாகேஷ்டா. சாரி இவன் பேர் என்னது, நாகேஷ். சாரி அதான் இந்த ஜனநாயகன் பத்தல் நாசர்கிறான் பேசி என்ன பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. சாருக்கு ஒரு ஐஸ் காஃபி கூட பின்னாடி அந்த காமெடி பின்னாடி முன்னாடி இன்னும் பேரு பின்னாடி வந்து பேசுறேன். எத்தனை பேருக்கு சதில் இல்லாத காமெடி பிடிக்கும் அந்த படமாவே? நிறைய பேர் கமலும் கோவை சார் எல்லாம் அடிச்சிருப்பாங்க, செம்ம காமெடியா இருக்கும் அந்த படம். ட்ரை பண்ணி போறேன். ஆனா இல்ல அந்த மூவி நான் பாத்திருக்கேன். அந்த கார் சீன் எனக்கு பிடிக்கும். இவனு அந்த கார்ல டிராவல் பண்ணுவானுங்களா, அந்த சீன், அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுல அந்த படத்துல அது சூப்பரா இருக்கும். கமல் தான் அவ்வை ஷமி கூட சூப்பரா இருக்கும்டா. அந்த படம் கூட வேற லெவல் ஃபன்னா இருக்கும்டா.
கமலும் கிரேசி மூணும் சேர்ந்துட்டாவே அது அப்புறம் அப்படிதான். வந்து அப்புறம் அந்த இந்த 4 பேர் இருப்பானுங்களே, மைக்கேல் மதன காமராஜன், அதுவும் நல்லா இருக்கும். அதுவும் மைக்கேல் காமெடி மதன படம். காமராஜா அது நல்லா இருக்குமா? அப்புறம் ஞாபகம் பம்மல் இல்ல படம் பம்மல் பார்த்தேன். சம்பந்தன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படமும் நல்லா தான் இருக்கும். பம்மல் கே சம்பந்தம் அதுவும் நல்லா அதுவும் இருக்கும். நல்லா தான் இருக்கும். மைக்கேல் மதன காமராஜ் நல்லா தானே இருக்கும் மாஸ்டர். பீம் போய் பீம் போய். இல்ல படம் டக்குன்னு நல்லா ஞாபகம் வரல இவனே, ம். டக்குன்னு ஞாபகம் வரல. இருக்கும் அந்த படம். எனக்கு அன்பேசியமே காமெடிலாம் நல்லா அமித்ஷா இருக்கும். வந்து எது ப்ரோ அன்பேசுவோமா? அன்பேசியம்ல காமெடிலாம் நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த படம் சீரியஸ் படம் தான் இருக்கும். நம்ம ப்ரோ அதெல்லாம் வந்து நீங்க காமெடி ப்ரோ அவன் ரொம்ப கண்டென்ட்டா பேசுவான் ப்ரோ அந்த படம் ஃபுல்லாவே. அவன் கமல் சிரிப்பான் பாத்திருக்கீங்களா? அந்த மூவில வந்து கமல் சிரிப்பான், ஆமா, இவன் மீதி வந்து காமெடி எல்லாரும் பண்ணிருப்பான். கதற விடுவான். மாதவன் காமெடி பண்ணி மாதவன் வந்து இது பண்ணிருப்பான். பட் ஆனா அதுல கண்டென்ட் வைஸாவே இருக்கும் அது எல்லாமே. அது ஒரு அர்த்தத்தோடவே இருக்கும். பா அதெல்லாம் என்ன ஆக்டிங் கமலு. யோ எனக்கு வந்து ஒரு சில ஆக்டர்ஸ் தான் அந்த காமெடி எல்லாம் ஒரு சில ஆக்டர்ஸ் தான் ஃபுல்லா பண்றாங்க. விஜயனா, கமல், 2-3 பேர். ஏய் நம்ம எவ்வளவுதான் வந்து இவன் அடிச்சாலும் கிழவன் அடிச்சாலும் கிழவன் சில காமெடி மூவிஸ்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். காமெடி இல்ல அது பண்றதே கிரிஞ்சு. சும்மா இருங்க நான் சொல்றேன் அவன் மூவில சில காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு நெக்ஸ்ட் காமெடி சீக்வென்ஸ் ரஜினி நல்லா பண்ணுவான்ட்டான். நல்லா பண்ணுவான் அப்படின்னு. ரைட் பத்தியாடா நான் ரொம்ப பெருமை பத்தி பேசுறான். டேய் ஒர்க் அவுட் ஆகும் தான் சொன்னேன், நல்லா பண்ணுவலாம் சொல்லடா. நீங்களா எக்ஸ்ட்ரா ஆனா செத்தா கூட அவன் சூப்பரா பண்ணுன்னு சொல்ல மாட்டேன்டா. ஒர்க் அவுட் ஆகும் சொல்லடா, டீசெண்டா சொல்றேன்டா. உண்மையிலேயே அவன் நல்லா தானே பண்ணுவான். காமெடி தான் சூப்பரா இருக்கலாம் காமெடி. அதே படம் பத்தியா யாரோ ஒருத்தன் ரெண்டு சீக்வன்ஸ் இருக்கும். பாம்பை பாக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருவான். அதுல ஒரு டிஃபரெண்டான ஒரு முகபாவனை வச்சிருப்பான். அதை பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வந்துடும். அருணாச்சலம் சரி, நீ பழைய மூவிஸ்ல எல்லாமே தில்லுமுள்ளு நல்லா இருக்கும் மான்ஸ்டர், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தில்லுமுள்ளு அவன் படம் ஞாபகம் வர மாட்டேங்குது, பேர்லாம் வர மாட்டேங்குது. பட் ஆனா அந்த ஓல்ட் மூவிஸ்ல நிறைய காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அவனுக்கு. கமலுக்கு எல்லாம் காமெடி ஒர்க் அவுட் ஆகும் பண்ணலாம். இப்போ சூர்யா ஏன் வந்து சொல்லக்கூடாதா? ஆனா உண்மை சூர்யா ஏன் வந்து இன்னுமே சிலது ஒர்க் அவுட்னா மேஜர் காமெடி அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பாத்திருக்கியா? சூர்யாக்கு முதல்ல காமெடியே வராது. சூர்யாக்குலாம் காமெடி பண்ணலாம். அங்க கூட பாடியை ஸ்டிஃபா வச்சு பேசின்னு இருப்பான். அவனுக்கு எதுவுமே வராது காமெடி. எனக்கு அவன் இந்த படத்துல மட்டும் காமெடி வராது. எனக்கு இந்த படம் இல்ல, ஆக்டிங் மட்டும் வந்துருமா? பாலா படம் ஒண்ணு வந்துச்சு. என்ன படம் அது? விக்ரம் பாலா அதுல பண்ண காமெடி மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. சூர்யா அதுல நல்லா பண்ணிருப்பான். அதுல ஆமா கரெக்டா சொன்னீங்க. அதுல கொஞ்சம் பண்ணிருப்பான். அதுல அந்த நாய் பண்ணிருக்காது, அவன் பாலா பண்ண வச்சிருப்பான். பண்ணுடா பேசுறான், சரியா பண்ணி வச்சிருப்பான். அந்த டைரக்டர்ஸ் காம்போ இருக்கும். அந்த காம்போல நீ எது பண்ணாலும் ஹிட் ஆயிடும். அதை தாண்டி ஆவரேஜா டைரக்டர் அந்த படத்துலயும் பண்ணணும் நீ. அதுதான் ஒரு ஆக்டர் அழகு. அதான் சொல்றேன், சூர்யாவுக்கு வந்து காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. அதனாலதான் அவன் மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காமெடி ஆக்டர் இல்லன்னு. இந்த ஆதவன் எல்லாம் காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு கிரிஞ்சி பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆதவன் படம் எல்லாம் பாத்துருக்கீங்களா? கிரிஞ்சா இருக்கும் காமெடி எல்லாம். ஆமா ஆமா, நல்ல ஸ்கோப் இருந்துச்சு அவனுக்கு. கொண்டு போனான் தெரியுமா அந்த மூவிய? சூர்யாவுக்கு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு, ஆனா ஒர்க் ஆகல. சூர்யாவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அதனாலதான் பாரு சிவகார்த்திகேயன் எதுக்கு இப்படி ஷார்ட் டைம்ல சூர்யாவோட அதிகமா ரீச் பண்ண ரீசனே இதுதான். அவன் நிறைய மூவில காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிடும் அவனுக்கு. அதுதான் மேஜர் ஃபேக்ட். நம்ம ஆளுமே கரெக்டா சொல்லிருப்பாரு. எனக்கு வேதாளம் கூட காமெடி படம் பிடிக்கும். வேதாளம் காமெடி என்னடா நடக்குது நாட்டுல? கணேஷ் காமெடி நல்லா இருக்கும். அது டார்க் காமெடிடா. நெல்சனுக்கு மட்டும் டார்க் காமெடின்றீங்க, அஜித் பண்ணா இல்ல ஒரு சில வேதாளத்துல சூரி பண்ற காமெடி உனக்கு பிடிச்சது. அஜித் முடிச்சு அழகிறீங்களா?
அதான்டா நானும் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் சூரி காமெடியை இல்ல பத்தி ஜாக் இல்ல பேசுறேன். இல்ல என் மேல கோவம் வந்தா கூட திட்டு போயிடலாமே, இவ்வளவு தப்பான வார்த்தைகள் சொல்றீங்க. டேய் வேதாளத்துல அஜித் கம்மியா உனக்கு நல்லா பிடிக்கலன்னு சொல்லு. சரியா? செம்மையா ஹியூமர் காமெடி செம்மையா பண்ணிருப்பான். ஏய் இங்க எவனோ ஒருத்தன் ஊசி போட்டுனுக்குறான்டா அஜித்துக்கு. நானும் பார்த்துனுக்குறேன் சைடு கேப்ல, எவனே தெரியல தப்புன்னு அவன் காமெடி ஒர்க் அவுட் ஆகுன்றான். ஒருத்தன் வந்து வேதாள படம் காமெடி சூப்பரா இருக்குன்றான். எனக்கு என்னமோ சரி படலைங்க. அஜித்துக்கு என்னடா வரும் அந்த படத்துல நல்லா காமெடி பண்ணிருப்பாங்க, ரசிக தெரியல. ஏங்க ஒரு 2 காமெடி சொல்லு பாப்போம். படம் இப்ப சிரிக்க வைக்கிறேன் எங்க எல்லாருமே. அந்த படத்துல 2 காமெடி இப்ப சொல்லி. காமெடியா எல்லாம் ரெடியா இருங்க. 2 காமெடி எப்படி யாருக்கு இந்த ஆலினா அழகுராஜன் ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் யாருக்கு பிடிக்கும்? என்ன ப்ரோ? அது நல்லா இருக்கு. எனக்கு காமெடி எல்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு பிடிக்கும். அது டிவில பார்த்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நல்லாவே இருக்காது. இப்ப டிவில பார்க்க ஓகேவா இருக்க மாதிரி தான் அது காமெடி. கேடிவில அடிக்கடி போடும் போது பார்ப்போம். தமாஷுன்னு சொல்லுவாங்க காமெடி, ரசிக தெரியல உங்களுக்கு. என்னடா பிரிச்சிருப்பான் அஜித் அதுல. காஜல் அகர்வால் வச்சு பண் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த படத்துல. ரொம்ப மொக்க பண்ணிருப்பாங்க காஜல் அகர்வால். எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஆனா பெஸ்ட்னா சிறுத்தை காமெடி எல்லாம் சூப்பரா இருக்கும்டா. சந்தானம். டேய் நீ பாதியில கோமால இருந்து எழுச்சி வந்துட்ட. இப்போ உண்மையா சொல்றேன், வேற ஓடி நிக்குது. பெஸ்ட்னு வந்துட்டு நீ புரியல, ஃபர்ஸ்ட் பண்ணுங்கடா. சிறுத்தை காமெடி நல்லா தானே இருக்கும். ஏய் ஒரு நிமிஷம் இல்ல சிறுத்தை சிவா படம் காமெடியா? நீ சொன்னது கரெக்டா? சிறுத்தை சிவா படம் காமெடியாடா? சிறுத்தை சிவா இல்ல தற்பூரி சிறுத்தை படம் சந்தானம் போடண்டா. சந்தானம் இது இருக்குமே, சந்தான காமெடி இருக்கு. அது நல்லாதான் இருக்கும். ஆனா அந்த டாபிக் எல்லாம் முடிஞ்சீங்க, வேற டாபிக் அதெல்லாம் தோணும் போதுதான் சொல்லுவோம். வந்து சிறு டேய் கூகுள் பண்ணிட்டு வந்துட்டியா இல்ல எங்கயாவது கடலை போட்டு வந்தியா? வேதாளமா? அது ஜாக் டி நகர்ல ஒருத்தன் போயிட்டு டி நகர்ல ஒருத்தன் பேல்பூரி தின்னுப்பான், அவன் வாயில இடாது. என்கிட்ட ஆம படத்துல காமெடி எது தெரியுமா நல்லா இருக்கும்? ஒரு நிமிஷம் இல்ல, ஆம படத்துல விவேகம் நல்லா இருக்கும், அதை சொல்லக்கூடாது. வேற ஏதாவது ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு பிடிக்கும்டா. அந்த கப்பல்ல ஒருத்தனை தூக்குவான் தெரியுமா, ஆம்ஸ் காட்டுவாங்களா, அது என்ன சீனு? அது என்ன படம்? வேதாளமா? அந்த ஏகேக்கும் காமெடிக்கும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவேன். எனக்கு அந்த சீன் பிடிக்கும். அந்த கொழுக்கட்டை சும்மா மேல போயிட்டு மேல லைக் அமுக்கி வரும்போது காம்பானுங்களா, ஜூம் பண்ணி நானும் சிரிச்சிட்டேன். சிட்டிசன் அஜித் கூட சம காமெடி பண்ணி. அவ்வளவுதான் மரியாதை. என்ன மேட்டர்னா, டார்க் டைம்ல காமெடி பண்ணலாம், டார்க் காமெடி இருக்குடா. காமெடி டைம்ல இந்த மாதிரி டார்க் பண்ணுறான்டா அவன். அதான் செட் ஆக மாட்டேங்குது. நீங்க காமெடி டைம்ல டார்க் சீன் பண்ணுறான்டா அவன். நீங்க நல்லா காமெடியா பேசிட்டு இருக்கா, டார்க் சீனை போட்டுட்டு இருக்கான், அதுதான் ஒர்க் அவுட் ஆகல. இப்ப அலெக்ஸ் யோசிச்சா, அதை சொல்லு அலெக்ஸ், நீ என்ன சொல்லுவீங்க? எரியுதுல அதான் என்ன மாதிரி காமெடி? உண்மையிலே அஜித் படத்துல காமெடி இல்லையா? எனக்கு தெரியல, நான் படம் பெருசா பார்த்தது இல்ல. இல்ல கலர், சத்தியமா எனக்கு தெரியும். நான் ஏதோ பயங்கரமா பேசி விட்டுருண்டா.
வந்து படமே இல்லடா. எங்கடா வந்து காமெடி ஒரு கண்டென்ட் படமா அடிச்சுட்டா அப்படியா? அந்த காமெடிக்குலாம் வேலையெல்லாம் போச்சு இப்ப. மயிறு கண்டென்ட் விடுங்க அலெக்ஸ். டூ பேட்ரா. இல்ல அடிக்காம நெக்ஸ்டா 10ஆம் தேதி வருது ஒரு கண்டென்ட் வந்து கண்டென்ட். இல்ல அது காமெடி தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி படம் ட்ரை பண்ணிருக்கேன் அப்படி. ஆத்துக்கு இருக்கான்பா அவன் ஒருத்தன் போது ஏதா அலெக்ஸ் சப்போஸ் தியேட்டர்லயும் பேக்ரவுண்ட் மியூசிக்ல இந்த ஓட விட்டாங்க என்னடா பண்ணுவீங்க? தியேட்டருக்குலாம் போறீங்க ஏகேன்னு கத்திட்டு இருந்தா நான் கவுண்டருக்கு போயிட்டு காசு கேட்க மாட்டேன். குட்ரா காசை டிக்கெட் போற டிக்கெட் சூப்பர் சொரு காசை கொடுறேன் ஐயா. நான் போக மாட்டேன். அப்படி போனா டிக்கெட்டை வாங்கி குடுறான்ருவேன். என்னடா பலா நம்மள வந்து இதுவும் பேச விட மாட்டானுங்க. பேசினா வந்து தப்புன்னுவானுங்க. என்ன பேசுற கூட அது காசையாவது கொடுத்து தொலைடா. நான் போயாவது தொலைகிறேன் வீட்டுக்கு. நம்ம பாலிடிக்ஸே பேச ஆரம்பிப்போம் மாஸ்டர். சினிமா பக்கம் பேசினா எதையும் பேச முடியல. என்ன ட்ரால் சினிமா டைம் பாஸ் பண்ணிருக்காரு. அதுலயும் காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. கூட்டணி இருக்கு சொல்லுங்கடா. ஏடா போயிட்டு வந்து மக்கள் பிரச்சனைய அங்க போயிட்டு மக்கள் பிரச்சனையை பேசினா நானுங்க பாத்தியா நம்ம ஆளு எடப்பாடி நம்மளுக்கு அப்போதான் சார் நீங்க பண்ணதை நாங்க போட்டோவே பார்த்தோம். போட்டோவே சொல்லிடுச்சு நீங்க என்ன பண்ணீங்க. சேனல்ல போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? இல்ல இதுங்க நம்ம ஊர்லயே இவங்க மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறது இல்ல. ஒண்ணும் பண்ணல. என்ன அங்க போய் பேசுற எங்க போய் என்ன பேசுற? அங்க போய் கொடி பிடிச்சு டிஎம்கே பேச முடியல இங்க அவனோட. என்ன சாரி இவனுங்க வேற ஆனா உனா எம்பூர் ஆணி இந்த தான் ஏதாவது இல்ல பாலா பாத்தியா நம்ம இப்போ வந்து அரசியல் பத்தி பேசினா எங்க வந்துட்டான் பாத்தியா. இப்ப இதே தாண்டா இல்ல ஒரு நிமிஷம் டே இல்ல ஜாக் மான்ஸ்டர் யார் தெரியுமா? எல்லாரும் இந்த கலகலப்புட்டு பாத்திருக்கிய? கலகலப்புட்டு என்னடா அத கண்ணப்பா படத்தை கலாச்சா சாமி இல்ல ஒரு நிமிஷம் இல்ல விஜய் பாலா கலகலப்புட்டுல அந்த கைதி படத்துல போலீஸா வருவானே மரியம் ஜார்ஜ் அமாவாசை ஆனா ஏச்சு தெரியுமா வெறி பிடிச்சி அடிப்பா எல்லாரையும். அந்த மாதிரி 12 மணி ஆனா அதை விட இந்த கண்ணப்பா ப்ரொடக்ஷன் டீம் ஏதோ அந்த படத்தை கலாச்சா சாமி கண்ணை குத்திடும் சொல்லி போட்டிருக்கானுங்க. நல்லா இருக்குது சார். அந்த படத்தை கலாய்க்க கூடாதாண்ணா? சரி ஜாக்கு நாளைக்கு வந்து சொல்லு. கண்ணு இருக்குன்னா நாங்க கலாய்க்கல, இல்லைன்னா கலாய்க்கல. ஆனா இப்பெல்லாம் இந்த காலத்துலயும் பழப்பி விடுறானுங்க. இதெல்லாம் எங்கன்னு தெரியுமா? அந்த டெம்ப்ளேட்டை கத்துக்கிட்டானுங்க. நீட்டு ஒரே கையெழுத்துல ரத்து பண்ணுவோம். அங்க இருந்து குடிச்சிட்டாங்க. நம்ம வச்சேன் அந்த மாதிரி நம்மள வச்சிட்டாங்க. நம்மளும் சரிடா ஆனா இன்னைக்கு நம்ம ஆளு கண் கலக்கிட்டாருப்பா. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாக்க. வீடியோ பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எனக்குலாம் மனோஜா பார்க்கும்போது அதாவது உண்மையிலே டிப்ரெஸ்ஸா தான் இருந்தாரு ரொம்ப நாளா. நான் வந்தும் பையன் அந்த டேக் அவரு கடைசி வரைக்கும் சுமந்துட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல ஆக்சுவலா இது ஓகேன்னு வச்சுக்கோங்க. இது ஒருத்தன் வந்து சொல்லிருப்பானே ராமையா அவன் பேரு தொப்பி போட்டிருப்பானே
தம்பி ராமையாவா? அர்ஜுன் அந்த அர்ஜுனோட இது பொண்ணு அவன் வந்து பத்திரிக்கையில இது சொல்லியிருப்பான் வீட்டுக்கு முன்னாடி, அவர் அந்த பேரை காப்பாற்ற முடியல, அவரால் ஏதோ அவருக்கு என்ன பண்ண உனக்கு என்னடா இறந்துருக்காரு, இது ஒரு ஒரு அன்பார்ச்சுனேட்டா நடந்த விஷயம், நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்லணும், நீ அதை தான் பண்ணணும், நீ அதை தான் நீ ஒரு விஷயமா வந்து சொல்லணும். நீ இப்படி பேசிட்டு போனா அப்போ அவன் ஃபேமிலியில இருக்க அவங்க பசங்களுக்கு அவங்க ஒய்ஃப்க்கு எல்லாம் என்ன கன்வெர்ட் ஆகும்? நம்ம அப்பா அப்ப தோத்து போயிட்டாருன்னு தானே ஆகும். கரெக்டா? இது வந்து நீ வந்து அப்படிதான் நீ வந்து சொல்ல வர வெளியில அந்த நேம் வந்து நீ வந்து காப்பாற்ற முடியலன்றதுக்காக அவர் வந்து இறந்துட்டாருன்னா அப்போ இது கைண்ட் ஆஃப் ஒரு நீ ஏதோ சூசைட் பண்ணிக்கிட்டுன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. நாய வந்தேன்னா மாலை போட்டு போடா நாய, உனக்கு எதுக்கு இந்த டாபிக் பேச்சலாம்? அவர் வந்து என்ன உங்ககிட்ட மாசானா காசு கேட்டாரா? எனக்கு சாப்பிட வந்து பலி இதுன்னு கேட்டாரா? பேரை காப்பாத்த முடியல மயிரை காப்பா, நீ இந்த நாய் என்ன பேரை காப்பாத்திச்சு? இல்ல இந்த இவன் அவனோட பையன் என்ன புடுங்கணும் அப்படித்தானே கேட்க தோணுது. ஒரு விஷயம் துக்கம் நடந்திருக்கு, நீ அங்க வந்து மயிறு நல்லது சொல்லனாலும் பரவாயில்ல சுத்தம் பண்ணு போ. அங்க வந்துட்டு பேரு காப்பாத்தல மயிறு காப்பாத்தல, இவர் என்ன அப்படியே புடுங்கிட்டாரு, 2000 படம் நடிச்சு புடுங்கி கீழ்ச்சிட்டாரு, இவரு எல்லாம் கிழிச்சு புடிச்சிட்டாரு, அவன் பையன் வந்து இப்ப சூப்பர் ஸ்டார் ஆயிட்டான். இந்த நாய் வந்து நாயும் பேசிட்டு இருக்காங்க உட்காந்து. எப்பயுமே இது பண்ணவே கூடாது தெரியுமா? இறந்துட்டாங்கன்னா ஓகே ஃபைன், அது ஒரு விஷயம், அதை வந்து நம்ம எது முன்னால பேசவே வேணாம், நீ போய் அங்க சைலண்டா நின்னா அவங்க கையை பிடிச்ச ஆறுதல் சொல்லிட்டு வா, அது போதும் உனக்கு. அங்க வந்துட்டு அவர் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம், இருக்கும்போது புடுங்காம நீ செத்ததுக்கு அப்புறம் வந்து மயிறு பேச்சு பேசுவேன். அவன்லாம் அங்க இருந்தானா நானே பச்சை கட்டுவேன், சுத்தம் மட்டும் போடாம அம்மால அப்படியே கப்பாத்து சுண்ணி உன்னைய வாங்கியா மாலை போட்டு போடாம அப்படி பண்ணிருக்கலாம், மயிறு புடுங்கலான்னு. இவனுங்கெல்லாம் யார் தெரியுமா பாலா? பிச்சைக்காரன் கிட்ட பிச்சை கேட்டா அப்பா பிச்சைலாம் எடுக்காத, உழைச்சி சாப்பிட கைகால் இருக்குல்ல, நான் அவங்ககிட்ட இருக்கா இல்லையா, நான் நீ உங்ககிட்ட இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு கேட்கலன்றதான் வரும் நம்மளுக்கு. அதெல்லாம் விஜய் டூ அப்ப அந்த பிராங்க்ல வச்சு செஞ்சு விட்டுருப்பா. தம்பிராமையா சூத்துராமையா வேற ஏதாவது ஆனாண்டா பயங்கர பாடு சொல்லிச்சு அதை பார்த்து. தம்பி ஏதறிதான் அலெக்ஸ் பாத்தியா இல்லையா? அங்க போயிட்டு அந்த பிரஸ் மீட்ல அந்த தம்பிராமையா பேசுனது பாத்தியா இல்லையா? அந்த நாதரினா பேச அதான் பாக்கல கொடுத்துட்டு நான் நியூஸ் மாத்தும் போது பார்த்தா அப்புறம் மாத்திட்டேன் நியூஸ. புளுத்தி மாதிரி பேசிருப்பான்டா, காண்டு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா சில விஷயத்துல நான் வந்து என்ன நினைப்பேன்னா, நீ பேசத்தோட பேசாம அங்க இருக்கிறதே பெட்டர்னு நினைக்கிற விஷயம் எல்லாம் இந்த மாதிரி இடத்துலதான். தளபதி கரெக்டா பண்ணுவாங்க, உண்மையா எங்க எங்க பேசணும் எங்க எங்க பேசக்கூடாது அவர் கரெக்டா தெரியும் அவரு. அதுதான் நல்லது, பேசி வைக்கிறான்ற பேர்ல வாந்தி எடுத்து வச்சுட்டு. 28 என்னடா அலெக்ஸ், நீ போறியா? நம்ம உனக்கு ஏதாவது இது இருக்கா? பொதுக்குழுடா, பொதுக்குழுக்கு உனக்கு இது இருக்கா? நம்ம பசங்க யாராவது போறாங்களா நான் உள்ள? இல்ல நான் போல, எங்க எங்க நடக்குது? இல்ல நம்ம பசங்க யாராவது போறாங்க? இல்ல யாருமே அந்த மாதிரி கிடைக்கல நம்ம பசங்க யாருக்குமே. சரி ரூடி, உனக்கு 2 நாள் அப்ப பேசிட்டோம். உனக்கு எடப்பாடி போய் மீட் பண்ணது அமித்ஷா வந்து 2 நாள் பேசிட்டோம். 28 நம்மளை பத்தி பேச ஆரம்பிச்சிடணும். 28ல இருந்து ஒரு வாரம் பத்தி பேசணும், ஜூன் வரைக்கும் பேசணும். எனக்கு ஆக்சுவலா இந்த விஷயமே பிடிச்சிருக்கு தெரியுமா? நீ ரொம்ப பேசிட்டுனா ஒரே டைம்ல கண்டென்ட் குத்த மாதிரி இடம், இவங்களுக்கு எல்லாம் ஓஞ்சி முடிச்ச மாதிரி இடம். ஒரே டைம் எல்லாரையும் குத்துட்டு இவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை வாங்கி வச்சுற மாதிரி ஆயிடும். நம்ம எல்லாம் செட்டிலா தான் கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்கணும். எப்பயுமே ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், உன்னோட மூவ் வந்து நீ வந்து எதிரிக்கு சொல்லக்கூடாதுன்னு வாங்க. அதுதான் அந்த மாதிரி தான் இருக்குது. எப்ப எப்படி அடிப்பண்ண நமக்கே தெரியும் அந்த மாதிரி. ஆமா, சைலண்டா நம்ம கண்டென்ட்ட பேசிட்டு சைலண்டா இருப்போம். எப்ப அடிக்கணுமோ கரெக்டா டப்புனு அடி, ஹெட்ஷாட் தான்.
ஏய் அநியாயம்டா, ரஜினி ஸ்பாட்டட் அன் ஐபிஎல். ஐயோ ஷேர் பண்ற பாடுறா, ஐயோ அங்க இப்பதான் பாடுறா, கொடுமை. நம்ம பையன் ஒருத்த போட்டு ரஜினி ஸ்பாட்டட். ஏய் இவன் கண்டிப்பா ஆள் செட் பண்ணிருக்கான்டா ரியான் பராக். அவனுக்குலாம் ஃபேன் ஓடி வரானா, ஆள் செட் பண்ணிருக்கான். சான்ஸே இல்ல. இது என்ன தெரியுமா, அவனுங்க ஹைக் கொடுக்கறதுக்கு தான். ரியான் பரக வந்து கேப்டன் ஆயிட்டான்ல, இப்போ அந்த ஆமா அந்த அது பிரான்சைஸ வந்து ஏதாவது ஹைக் 3 கொடுக்கணும்னா இந்த மேட்சுக்கு மாதிரி. தான் மான்ஸ்டர், 3-5 மேட்சுக்கு தான். ம். இல்ல நீ பண்ணி ரொம்ப தானே ஆகணும். கேவலமா நான் இப்போ கேப்டன்ஷிப் பண்றான்டா. ஃபேன்ஸ் அதிகமா இருக்கான்னு கேப்டன்ஷிப்பே பண்ண தெரியல அவனுக்கு ஆக்சுவலி. அவனை போய் கேப்டன் ஆகி வச்சிருக்கான் பைத்தியக்காரன். அந்த டீமுக்கு யார் தெரியுமா இது கோச் ராகுல் டிராவிட். எனக்கு ஆமா அதுதான் வந்து ஷாக்கா இருக்கு. அவர் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் பர்சனு, இவன் என்னன்னா இவனை போட்டு வச்சுட்டு ஃபன் பண்றாங்க. ஹரியாசனம் ஹரியாசனம். பத்திரானுக்கு இன்ஜுரியா இல்ல வந்து அவனை போன மேட்ச் சும்மா உட்கார வச்சாங்களா பத்திரானவன்? நாளைக்கு மேட்ச்க்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். தெரியல, பாப்போம். ம். செயின் பறிப்பு 3வது நபர் கைது. 3வது நபர் யாரு? அவன் ஈரான்காரனா? ஆமா, சூர்யா ஏதோ போட்டிருந்தானே, ஏதோ பந்தல் வைக்க சொல்லி இதெல்லாம் வைக்க சொல்லி ஏதோ போட்டிருந்தானேப்பா. அது ஏதோ அறிக்கை மாதிரி ஏதோ ஒன்று போட்டானே. அப்பா பாத்தீங்களா யாராவது? வருங்கால சிஎம்மா போட்டிருப்பாரு. ஏய் நான் சொல்ல, அவங்க ஃபேன்ஸ் என்னடா சொன்னாங்க. நான் ஏன்டா இப்போ இந்த காமெடி இப்ப தேவையா குரு? காமெடி இல்லையா, உண்மையா நம்பிட்டு இருக்காங்க. நம்பிட்டு இருக்கானுங்களா? சரி, அதான் ஏதோ பந்தல் வைக்கணுமா, அங்கங்க வந்து தண்ணி தண்ணி பந்தல் போட்டு தண்ணி வைக்கணுமா, தர்பூஸ் வைக்கணுமா, ஏதோ சொல்லியிருந்தேன், ஏதோ போட்டுருந்தானுங்க பார்த்தேன். ஸ்க்ரோல் பண்ணும்போது அப்படியே விட்டேன். இப்போ ரெட்ரா ஓடணும் இருக்கு அதானே? ஆனா அப்படி எதுவும் போடல. வந்து நான் காலைல பார்த்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சூர்யா ஃபேனோட பெரிய சூர்யா ஃபேன் ஐடி போய் பாரு, மேபி இருக்கலாம். அவனுங்க பார்த்தானா? இல்ல அது சூர்யாவோட இது போட்டு வந்தது இந்த மாதிரி போட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. மாஸ்டர் ப்ரோ, இந்த பூத் கமிட்டி மாநாடு சொன்னார்ல தளபதி, எப்போ ப்ரோ வைக்கிறாங்க? ஏப்ரலா இல்ல மேயா ப்ரோ? என்ன மாநாடு ப்ரோ? பூத் கமிட்டி மாநாடு. ஆமா ப்ரோ, அது தெரியல ப்ரோ, அது டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இந்த பொதுக்குழுல நிறைய விஷயம் சொல்லுவார்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ இந்த மீட்டிங் அப்போதான் நிறைய ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் தெரியும் இதுக்கப்புறம் சீக்கிரம் போட்டாதான் இதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ண முடியும், டைம் போக போக டிலே ஆயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஷெட்யூல்டுன்ற மாதிரி தான் தோணுது. இந்த சென்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, நீ எல்லாமே அப்ளை பண்றது மட்டும்தான் பெண்டிங் இருக்கு. அப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்ளை பண்றதுன்றியா? இல்ல பாலா, ஃபர்ஸ்ட் நீ கேதர் பண்ணு. இல்ல நீ வந்து இப்போ நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உனக்கு. இப்போ நீ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீட்டிங் வந்து சென்னையை சுற்றி நடக்கிறதே நான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணுன்றேன். நான் மதுரை சைட் போகணும், திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரிலாம் போகணும்னு நான் நினைக்கிறேன். புரியுதா? அங்கங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நீ கேதர் பண்ணும், இதுக்கப்புறம் தான் நம்ம பசங்க எல்லாருமே ஒன்று கேதர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு தெரிஞ்சு இப்போ உங்க ஏரியாவில் கட்சி ஆஃபீஸ் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம கட்சி ஆஃபீஸ் சென்னை தான். கரெக்டா? அதுதான் ப்ராப்ளமே. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு, இந்த விஷயம்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால பேசிக்காவே கொஞ்சம் வேலைகள்லாம் பண்ணும். அதுக்கு தான் சொல்றேன், இப்போ நம்ம ஆள் வந்து சொல்லிடணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும். ஏன்னா நம்ம பசங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும்ல, எந்த ஏரியா பசங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்து லாகின் பண்ணியிருப்பாங்க, மெம்பர்ஷிப் வாங்கியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த ஏரியா அந்த, ஏன்னா உன்னோட இது என்ன சொல்றது, ஓட்டர் ஐடி வச்சு தான் உனக்கு மெம்பர் கார்டே வருது, அதுலேயே கீழே இருக்கும் எந்த மாவட்டம் எது கீழேன்னு. ஸோ அவங்களுக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணி இப்போ இவங்களை போய் அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லலாம்.
எல்லாம் காண்டாக்ட் பண்ணி நம்ம கிட்ட பேசணும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணணும், பண்ணாதான் கேதர் பண்ணாதான் அது செட் ஆகும். டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் ஏன் பண்றான்னு நினைக்கிறேன். அங்கங்க ஒரு ஒரு தெருவுல இப்போ பாத்திருக்கியா, ஒரு ஏரியால கூட்டு ஒரு மீட்டிங் போடணும் மேடை போட்டு, அங்க வந்து ஒண்ணுமே இல்ல, குப்பை டாபிக் பேசுவானுங்க. ஓகேவா, உதயநிதி இன்ப நிதி வாழ்கன்னு தான் பேசுவானுங்க அந்த அந்த மேடையில ஏறி. ஓகேவா, இன்ப நிதி ஃபாரின்ல இருக்கான், ஆனா அவன் வாழ்கன்னு பேசிட்டு இருப்பானுங்க அந்த மேடையில. ஆனா ஏன் அதை பண்றானுங்கன்னா, அதுதான் கேதர், குரூப் ஃபார்ம் பண்றது. அப்பப்போ அந்தந்த ஏரியால திமுக வந்து குரூப் ஃபார்ம் பண்றது. அதெல்லாம் ஒரு இதுதானே, கட்சிக்கு ஒரு பூஸ்ட் தானே. அன்னைக்கு அவன் இன்னைக்கு ஒரு ஏரியால வந்து இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்றானா, அவன் ஒயிட் ஷர்ட் போடுவான், ஸ்டாலினோட போட்டோ பாக்கெட்ல வச்சுப்பான், ஹெல்மெட் போட மாட்டான், பிரேக் பிடிக்காத வண்டியில போவான், கத்திட்டு போவான், கொடி கட்டுவான், எல்லாம் அதெல்லாம் அது ஒரு கேதர் தான். ஏன்னா அங்கதான் அந்த ஏரியால எவ்வளவு இது இருக்குன்னு உனக்கு அப்பதான் தெரியும். மேன் பவரை சேர்க்கணும். ஸோ இது நடக்கணும், அது அடிக்கடி நடக்கணும், மீட்டிங் அங்கங்க நடக்கணும், ஃபார்ம் பண்ணணும், பசங்களை ஒன்று சேர்க்கணும். ஏன்னா இங்க நம்ம பசங்க எங்கெங்கயோ இருக்கானுங்க, பிரிஞ்சு இருக்கானுங்க, ஒண்ணு சேரல, ஒண்ணு சேர்க்கணும். இன்னும் கட்டாவலியா? அதிசயமா இருக்குது. சொல்ல வந்திருக்காங்க ஒரு ஹோஸ்ட். இல்ல 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 ஒரு கால் வந்துச்சு வாட்ஸ்அப் கால். இல்லடா, நிறைய டைம் உனக்கு 12 மணிக்கு மேல கால் வருது, எனக்கு தெரியுது சாரே. அந்த மாதிரி இல்ல சாரே, அப்பப்ப கட்டாது சாரே. இல்ல 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 இந்த வடச்சல்ல சொல்ல, ஐயோ சந்திரா அப்படி இல்லம்மா, நான் இது பண்ணுவேனா. வடச்சென்னை 2 கேக்குதாடா? வடச்சென்னை 2 வெற்றிமாறன் எடுக்க போறது இல்லையாமே, யாருக்கு வேற யாராவது அசிஸ்டன்ட் யாரும் எடுக்க போறானா? இந்த முடிவா அவன் திருப்பி வாட்ஸ்அப் கால்ல போயிட்டான் போல. வாட்ஸ்அப் கால்ல போயிட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சு. திருப்பி ஒரு கேமரா கழிச்சு வருவான், இன்னமுமா ஸ்பேஸ் ஓடுது அப்படின்னு கேப்பா, திருப்பி விடுவான். இப்ப யோசிப்பா, வாட்ஸ்அப் கால் இப்ப டைரக்டா கால், நார்மல் கால் போற, அப்பதான் கட் ஆகும். அதான் கேக்குதா? பேசுனதும் கேக்குது, இல்ல பேசுனதும் கேக்குது. இப்ப 30 செகண்ட் பேசாம இருந்ததும் தெரியும். கம்முன்னு இருக்கும். நான் கூட ஏதோ ஆயிடுச்சு நினைச்சேன்டா, யாரும் பேசலையா? தம்பி, இந்த பிராங்க் பண்ற வேலையெல்லாம் பின்னாடி நிக்கிறவாதான் சீமான் கிட்ட காட்டு. என்னடா ஆகுது? ஏதாவது படையத்தி பாலம் தான் பாத்துனுறேன், எதுவுமே சிக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் பாலாஜி ஒருத்தர் பிக் பாஸ் பாலாஜி ஃபயர், அத பாப்போம். தர்பார் தலைவர் சொல்ல போறதா. நான் உனக்கு ஒரு படம் சொல்ல நினைச்சேன் அலெக்ஸ். நான் அது வந்து இதுதான் சீரிஸ் தான், வெப் சீரிஸ் தான், அந்த ஹாலிவுட் தான், நெட்ஃபிளிக்ஸ்ல. நான் மறந்துட்டேன் சீரிஸ், நான் ஞாபகம் வச்சு நாளைக்கு நான் சொல்றேன். நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தேன், ஆனா சமவத்து அந்த சீரிஸ் நான் ஞாபகம் வந்து சொல்றேன். நெட்ஃபிளிக்ஸ்ல எப்படி தெரியுமா, குப்பை மாதிரி கிடக்கும் சீரிஸ், எக்கச்சக்கமா இருக்கும். ஆனா சில சீரியஸ் வந்து உண்மையாவே நம்மளுக்கு வெளில தெரியாது, சில சீரியஸ் சமவத்தா இருக்கும். பார்க்கும் போது ஒரு மாதிரி நம்மளுக்கு அப்பா பயங்கரமா வச்சிருக்கானு இருக்கும். உங்க ஏரியால கொசு அதிகமா பிரான்ஸ்? கொசு கேக்குதா பிரான்ஸ்? இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், முன்னாடி இருந்தது. ஒன்னும் கேட்கவே கேக்குது ப்ரோ, பேசுது. யாராவது இருக்கீங்களா? இருக்கேன். நான் ஒரு கேள்வி கேட்ட பதில் வந்துச்சா? என்ன கேள்வி? மாஸ்டர் சொன்னாரு.
எனக்கு கேக்கலடா. என்ன கேள்வி சொல்றா? உங்க ஏரியா கேட்கலையா? உங்க ஏரியால கொசு அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டேன். சத்தியமா சிரிச்சுன்னு சொன்னா கீழே இருக்கிறவனு கூட கேட்காது. திரும்ப சொல்லு. கொசு அதிகமா இருக்கான்னு கேக்குறாரு ப்ரோ. என்ன பண்ற ஜாக்கே? கங்கோ ஐத்தி பாரு நைட்டு. கொசு அதிகமா இருக்குடா. கொசு அது ஏதோ இது எப்படித்தான் இருக்குது? அதான் பாய் 10 கிலோ கறி விடுங்க பாய், வேணும்னா போய் வாங்கிக்கடா. அதான் கொசு கொசு வீட்டுல இருக்க அதிகமா பாய், ஐபோன்ல போயிட்டு அப்புறம் தான் பிடிச்சு விடுறேன். கொசு வீட்டுல அதிகமா தனுஷ கூப்பிடு, டைலாக் சொல்லுவாரு. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது கொசு வச்சு ஈட்டன் சிக்கன் சார், கிவ் மீ ஃபீட்பேக் சார். ஹலோ ஹாய் சார், ஐ எம் நியூ டு செஃப் சார். வாட் ஃபீட்பேக்? வாட் யூ ஈட்டிங் அபவுட் சிக்கன் சார்? பாஸ் ஐ எம் வெஜிடேரியன். ப்ரோ நான் பாக்கல. செமையா இருக்கும். சிக்கன் மஞ்சூரி சார் ப்ளீஸ் கிவ் மீ. ஐ ஹேவ் கோபி மஞ்சூரி, யூ ஹேவ் கிவ் சிக்கன் மஞ்சூரி. செமையா இருக்கும் ப்ரோ. அந்த அல்டிமேட். ஐயோ அல்டிமேட். அதெல்லாம் இருக்க மைக்கு மேல அது எப்ப போர் அடிச்சலாதா அவன் கடைசி வரைக்கும் திட்டிட்டு இருப்பா. அலெக்ஸ் அந்த பானி படம், பானியா என்னடா அது? பனி. இது மலையாளத்துல ஒரு மூவி வந்திருக்குமே, பனியா? அந்த படம் பாத்தியா? ஓகே தான், பரவாயில்ல பாலாம். ஆனா பரவாயில்ல. ப்ரோ பொன்மான் பாத்துட்டீங்களா? இந்த மலையாளம் லாஸ்டா அந்த ஆபீசர் பார்த்தேன், அதோட பாக்கல. புதுப்பேட்டை பார்த்தேன், திரும்ப புதுப்பேட்டை. ஏய் நான் இன்னொரு படம் மலையாளத்துல வக்கீலா இருப்பேன், அந்த படம் நேம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஐயோ நல்ல மூவிடா. முக்குந்த் சேட்டன் ஏதோ ஒன்று வரும்டா. அந்த ஹீரோ வந்து புதுசு, ஓகேவா? ஒன்னி முக்குந்து ஏதோ ஒன்று வரும், ஒரு வக்கீல் படம், ஓகேவா? சூப்பரா இருக்கும் மலையாளத்துல. நான் இதை சொல்றேன். மார்க்கோல் நடிச்சிடும் ப்ரோ. இல்ல எனக்கு புரியாத வார்த்தையை ஸ்பேஸ்ல சொல்லிட்டான் சார். ஐயோ மார்க்கோவா ப்ரோ? மார்க்கோ. முகுந்த் உன்னி அசோசியேட்டா. அலெக்ஸ் அந்த படம் முடிஞ்சா பாடுறா. முகுந்தன் உன்னி அசோசியேட். நான் ரொம்ப நாள் முன்னாடி அந்த படம் பார்த்தேன், நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுவும் என்ன கான்செப்ட் ப்ரோ படம்? அது அவன் வந்து வக்கீல் ப்ரோ. அவனுக்கு வந்து கேஸே கிடைக்காது. அவனுக்கு வந்து அதுவும் அன்மேரிட், அவன் கேஸே கிடைக்காது. ஒரு கேஸ் கிடைக்கும் அவனுக்கு வந்து, ஓகேவா? அதுல வந்து இறந்துருவாங்க, அந்த கேஸ் கிடைக்கும். அது அவன் எப்படி அதை நரேட் பண்ணி அவன் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி வாங்கி கொடுக்குறான் ப்ரோ. இந்த எப்படி கமிஷன் அடிக்கிறான். ரீல்ஸ் பார்த்தா அதுவான்னு தெரியல. இந்த ட்ரெயின்ல அந்த டிக்கெட் புக் பண்ற அந்த பத்தி பேசணும், அந்த தான் இது வேறையா? இந்த ட்ரெயின்ல எத்தனை பேர் போறாங்களே, இந்த பைக்ல 3 பேர் போனாக்கா ஃபைன் போடுவாங்க, ட்ரெயின்ல எத்தனை பேர் போறாங்க அந்த மாதிரி. அது மாதிரிதான் நினைக்கிறேன். பாக்குறேன் ஞாபகம் இல்ல. ஆனா இந்த படம் பாருங்க, நல்லா இருக்கும். டிஃபரெண்டா இருக்கும் கான்செப்ட். அந்த கில் படத்தை ஒரு ரீவிசிட் நல்லா கொண்டு போயிருப்பானுங்க. அந்த கில் படத்தை ஒரு ரீவிசிட் பண்ணலாம்னு இருக்கேன். கில் அந்த ட்ரெயின் என்ன சொல்றீங்க? ட்ரெயின்ல கில்னு ஒரு படம் இருந்துச்சு, ஹிந்தி படம். அதுதான் ட்ரெயின்ல சண்டை போடும், அதான் சொல்றேன். அதான் செம்ம ஆக்ஷனா இருக்கும். ஆமா ஆமா, ஒத்துதான் மூவி. தமிழ்ல நான் பார்க்கவே இல்ல, தமிழ்ல வந்துச்சு அது. அதுக்கப்புறம் ஹிந்தியில தான் பார்த்தேன். இல்ல அந்த படத்துல நீ இப்ப பேசி கவனிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஃபைட் சூப்பரா இருக்கும். அந்த என்ன சொல்றது, அவன் எப்படி அவங்க டேக்கிள் பண்றான். ஆமா, எமோஷனா எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு, அவ்வளவுதான். பெருசா இல்லனாலும் ஃபைட் எமோஷன். அந்த படத்துல தமிழ்ல பண்றதா சொல்றானுங்க, எல்லாம் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. தேவையில்லாத எனக்கு தெரிஞ்சு பண்ணா யார வச்சு பண்ணுவானுங்க நினைக்கிறேன்? விஷால் கரெக்டா இருக்கும் அந்த படம். ஒர்க் அவுட் ஆகும். விஷாலா? ஏஜ் ஆயிடுச்சுப்பா, அவன் அந்த மாதிரிலாம் எப்படி போனா? ஆனா அவன் இந்த மாதிரி ஃபைட் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி பார்த்தா தமிழ்ல யாருமே இல்லடா. வருது பாரு அத்தர் அப்புறம் சார், நான் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் சொன்னேன்.
ஏன்டா ஜாமண்ட்ரி பாக்ஸ் ஜாமண்ட்ரி என் வீட்டுல சொல்லுவோம் பாருதான், நாங்க போயஸ் கார்டன்ல வீடு கட்டக்கூடாதா, அந்த மாதிரி எங்க வீட்டுல ஜாமண்ட்ரி பாக்ஸ் இருக்கு. உங்க காடு மேல நிக்கிற 16 நம்பர் சொல்லுங்க. அது அந்த வடக்கான் ஸ்கேம் பாத்திருக்கியா சார்? உங்க காடு மேல இருக்க 12 நம்பர் சொல்லுங்க. இல்ல இதுல அந்த வீடு ஹைலைட் என்ன தெரியுமா? என்ன சார் 20,000 இருக்கும் பேங்க் அக்கௌண்ட்ல. சார் 1000 ரூபாய் அனுப்புறேன் உங்களுக்கு. இல்ல கடைசியில அவன் கஷ்டத்தை சொல்லி வடக்கானுக்காக சார் என்ன சார் நான் 500 ரூபாய் அனுப்பிச்சு செம்ம வீடியோ. இந்த காமெடிலாம் ஒரு ஃபோல்டர்ல எடுத்து வைக்கணும்டா. ஓர் அச்சார்லாம் கேட்கணும் போட்டு. இந்த சீன்ஸ் காமெடி இதெல்லாம் புக் மார்க் பண்ணி வச்சிருப்பேன் இன்ஸ்டாகிராம்ல. நிறைய இருக்கு. மாசம் அந்த படம் பேர் என்ன சொன்னீங்க? இப்ப உன்னி முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ்னு வரும். முகுந்தன் உன்னி அசோசியேட் ஹாட்ஸ்டார்ல இருக்கா? ஆமாமா ஹாட்ஸ்டார்ல இருக்கு, நான் பாத்துறேன். அது மட்டும் தான் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. மீதி எல்லாம் அப்புறம் டெலிகிராம் தான். ஹாட்ஸ்டார்லாம் எப்படி தெரியுமா? போன் ரீசார்ஜ் பண்ணா கூட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பான். அந்த மாதிரி ஹாட்ஸ்டார் இந்த 10 GB நான் வோடஃபோன் வச்சிருக்கேன். வோடஃபோன் வச்சிருக்கேன், ஜியோ வச்சிருக்கேன். அதனால ஈஸியா போயிடும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம். ஏன் சமதம் என்ன கத்துற? கேஜிஎஃப் திரும்ப போறேன் தெரியாது. ஆமா அதே ஏத்தி பாக்கலாம்டா. 1000 ஒருவன் பார்க்கணும். ஆல்ரெடி பாத்துட்டேன். அன்கட்டே பாத்துட்டேன். அன்கட் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு பாத்து. அதனால ஒரு வாட்டி விசிட் பண்ணேன். அலெக்ஸ் நீ பாபா பாடுறா. பாபா அதுவும் இல்ல அதுவும் இப்ப பாக்க ஆரம்பிச்சேனத்துக்கு ஒரு 1:30 மணிக்கு 1:30 மணிக்கு மேல இல்ல 1:30 மணிக்கு மேல இல்ல 1:30 மணிக்கு மேல தலைவர் வருவாரு. அந்த ரம்யா கிருஷ்ணன் என்கிட்ட வந்து டைம் கேட்கணும். அவள் தானே மாற்று பண்றேன் பேர். ராத்திரி 1:30-2 மணிக்கு தான் டைம் கேட்க. இல்ல இப்ப பாத்துறானா அலெக்ஸ் காலைல ஏஞ்சி மந்திரம் சொல்லுவான். எனக்கு ஏதாவது கிடைக்கணும். நாங்க சொல்ற மந்திரம்லாம் இங்க சொல்ல முடியாது சார். அதெல்லாம் 18+. என்ன அதுல கிளைமாக்ஸ்ல ஒரு சாங் போட்டிருப்பானுங்க பாரு. ஐயோ மறக்க மாட்டேன். இதுல அடுத்த லைன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கட்சிகளை பதவிகளை நான் விரும்ப இல்ல பாட்டு வரிகள்லாம் நல்ல வரிகள் தான். ஆனா அவருக்குன்னு எழுதல, என்ன பண்றது? ஆனா இல்ல கையில காலத்தின் கட்டளைன்ட்டு 70 வயசுக்கு மேலதான் கட்டளை வருதா? மோதி தர்மன் கிட்டே போர்டிங் பாஸ் தொலைச்சு விட்டு தேடி கட்டளை அவன் எல்லாம் லவ் பிரேக்கப் சீன் ஒன்னு இருக்கும், பாத்திருக்கியா? லவ் பிரேக்கப் இது பிரேக்கப் பண்ணுவானே வீட்டுக்குள்ள வந்து நீ யாரு? தளபதி படமா? ஆமா கடைசி டேடே இல்ல பாபா பார்த்த சொல்றான்டா. இல்ல அதான் நீ யாரு வெளியே போ, நீ யாரு அஜித் ஃபேன் வெளில போ, நீயே வெளில போ, எல்லாம் வெளியே போன்ட்டு கடைசியில இல்ல நீ யாரு நண்பன், நீயே வெளியே போ. இல்ல நீயே வெளியே போ. இதுல தனியா பேசிக்கிறேன், புரியுதா? அப்போ யாரா நீ மட்டும் உட்காந்து படம் பாப்பானடா அவன்? எல்லாரும் போயிட்டா இவன் மட்டும் படம் பாப்பானடா அவன்? ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ எனக்கு தேஜாவு ப்ரோ ஏதோ கனவுல கண்ட ரீல்ல பண்ண மாதிரி இருக்கு நீங்க பேசுனது. ப்ரோ பேசி முடிச்சிட்டு இது ட்விட்டர் பாத்துட்டு போய் தூங்குனாங்க. கனவு தான் கெட்ட கனவா வருது ப்ரோ. தூக்கவே வர மாட்டேங்குது. தூங்கவே 4 மணி ஆயிடுது ப்ரோ. சீமான் போட்டோ வால்பேப்பரா வச்சுக்கோங்க. நல்ல ஐயோ வேணாம், நான் தளபதி போட்டோ தான் வச்சிருக்கேன். நான் நல்லாலே போய் தான் தூக்குவேன். எதுக்கு தூங்கும் போது பக்கத்துல இருக்கவன் கண்ணை குத்தவா? தம்பி நான் வந்து குட்டி கதை சொல்ல வரேன், இல்லை கட்டு கதை சொல்ல வரேன்.
ஐயோ ஐயோ அல்டிமேட்